ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் அழகா ஓ லெவல் எக்ஸாமை முடிச்சுட்டு ஒரு மாசம் ஒரு இடைவெளி ஒன்று எடுத்துட்டு ஏ லெவலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். அதுலேயும் டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்க போறீங்க. குறிப்பாக இடெக் எக்ஸாமை நீங்க தெரிவு செய்ய போறீங்க. நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்த்தோம்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்னென்ன விஷயங்களை பத்தி பேசுவோம் அப்படின்னா, இடெக் பாடம் சம்பந்தமான சகல விஷயங்களையும் நாம் இதில் பேசுவோம். எப்படியான பாடப்பரப்புகள் இருக்கு, நாம் எப்படி படிக்கணும், நம்மளோட எக்ஸாம் பேப்பர் எப்படி வரப்போகுதுங்கிற அவ்வளவு விஷயங்களை பத்தி நாம் என்ன செய்வோம், இதுல முதலாவதாக பேசுவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட இந்த இடெக் கிளாஸ், இதுக்கு பிறகு நடக்க போகிற இந்த ஆன்லைன் இடெக் கிளாஸ் எப்படி போகுது, நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி நாம இதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோங்கிற விஷயம் சம்பந்தமாக நாம பேசுறதுக்கு இருக்கோம். அதுக்கு முதல்ல சின்ன ஒரு அறிமுகம். இந்த பேர் ஃபதாய். 2015 ஆண்டு ஏ லெவல் எக்ஸாம் எழுதினா, 2015 ஏ லெவல் எக்ஸாம் இடெக் எக்ஸாம் எழுதினான். எங்கட பெச் தான் ஸ்ரீலங்காவில் முதலாவது பெச். 2015 ஆண்டு தான் முதலாவது இடெக் எக்ஸாம் நடக்குது. அதுல முதலாவது பெச் நாங்கள் தான். அதுல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3 என்ற ரேங்க் டிஸ்ட்ரிக்ட். தேர்ட் ரேங்க் எடுத்திருந்தேன். தேர்ட் ரேங்க் எடுத்து மெரிட்ல பாஸ் பண்ணியிருந்தேன். மெரிட்ல பாஸ் பண்ணி வயம்பை யூனிவர்சிட்டியில தான் பாஸ் அவுட் ஆகியிருந்தேன். என்னோட டிகிரி வந்துட்டு பிஇடி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆனர்ஸ் இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜியில் நான் ஸ்பெஷல் டிகிரி முடித்தேன். மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜியில் ஸ்பெஷல் டிகிரி முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு ரஜரட்ட யூனிவர்சிட்டியில் குறிப்பிட்ட காலமாக ரிசர்ச்சராக வேலை செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு முன்னால ஒரு டீச்சராக, ஒரு குவாலிஃபைட் டீச்சராக என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகள், நீங்க ஒரு டீச்சரை தெரிவு செய்யப்படும், ஒரு பாடத்துக்குரிய டீச்சர்கிட்ட நீங்க தெரிவு செய்யல, யார்கிட்ட படிக்க போறவங்க தெரிவு செய்யறதுக்குள்ள முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த டீச்சர் அந்த துறை சார்ந்தவராக இல்லாரா, அந்த டீச்சர் அந்த துறை சார்ந்தவராக சொல்லி என்ன செய்யணும், கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் அந்த துறை சாராத ஆட்கள்கிட்ட நீங்க படிக்கிறதன் மூலம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களோட லைஃப் ஏ லெவலுங்கிறது ஒரு முக்கியமான கட்டம். ஏ லெவலுங்கிறது ஒரு முக்கியமான கட்டம், வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு எக்ஸாம். அப்ப நீங்க அந்த துறை சாராதாக்கள்கிட்ட படிக்கப்போ உங்களோட லைஃப் அநியானமாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே நீங்க படிக்கிற டீச்சர் சரியானவரா, அந்த துறை சார்ந்தவராங்கிறத முதலாவது பார்க்கணும். அதுக்கு அடுத்ததான் அவரோட குவாலிஃபிகேஷன், அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன செய்யணும், பார்க்கணும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சில டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. பொதுவாக இப்போ ஓ லெவலில் கடந்து வந்திருப்பீங்க. ஓ லெவல்லையும் சில டீச்சர்ஸ் மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, பேரளவுல இருப்பாங்க. ஆனா அவங்க சரியான குவாலிஃபைடாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஓ லெவலுங்கிறது நமக்கு முடிச்சு, இப்ப ஏ லெவல். இப்ப ஏ லெவல் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற கட்டம். ஆகவே நீங்க யார்கிட்ட படிக்க போறீங்கிறத உங்களோட தெரிவு சரியான தெரிவாக என்ன செய்யணும், இருக்க. நாம ஒருத்தட்ட படிச்சு ஒரு 5 வருஷம், ஒரு 5 மாசம் 6 மாசம் போனதுக்கு பிறகு திரும்ப இன்னொருத்தட்ட படிக்கிறங்கிறதுலாம் ஒரு அநியாயமான ஒரு விஷயமாக போகும். உங்களோட காலம் என்ன செய்யும், வீணாக போகும். ஆகவே அதை நாம கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க, தீர்மானிச்சு கொள்ளுங்க. ரைட். இதுல நாம முதலாவது பார்க்கலாம் பிள்ளைகள். இதுல என்ன விஷயம் நாம பார்க்க போறோம்னா, சொல்லுங்க. இப்ப ஒரு பிள்ளை என்ன செய்யறாரு, ஓ லெவல் எக்ஸாம் எழுதிட்டார். அதாவது நீங்க ஓ லெவல் எக்ஸாம் செஞ்சிட்டீங்க, எழுதிருக்கீங்க. ஓ லெவல் எக்ஸாம் எழுதினா ஏ லெவல்ல டெக்னாலஜி படிக்கிறதுக்குரிய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, ஆக குறைஞ்ச ரிசல்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இப்ப ஏ லெவல் எழுதுறாக்கள் 2 வகையாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒன்று ஸ்கூலால் எழுதுறவங்க, ஒன்று ஸ்கூல், ரெண்டாவது பிரைவேட். அதாவது நாம வெளியில எக்ஸாம் போடுறாக்கள் அப்படின்னு சொல்லி நாம என்ன சொல்லுவோம், ஸ்கூலால எழுதுறாக்கள், பிரைவேட்டாக செய்யறாங்க. இதுல ஸ்கூலால செய்யறாக்களுக்குரிய குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா 3C 3S இருக்கணும். 3C 3S என்ன செய்யணும்,
கட்டாயம் இருக்கணும். நீங்க ஸ்கூலால எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த எஸ் வந்துக்கிட்டு உங்களோட மெட்ஸ் என்ன செய்யணும், கட்டாயம் எஸ் இருக்கணும். அதே மாதிரி சயின்ஸ்ல உங்களுக்கு எஸ் இருக்கணும், சயின்ஸ்ல எஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக தமிழ் லாங்குவேஜ், பொதுவாக எல்லாரும் நம்ம தமிழ் தானே எடுத்திருப்போம். ஸ்கூல்ல எழுதுறாங்க 3 சியும் 3 டெஸ்ஸும் என்ன செய்யணும், கட்டாயம் இருக்கணும். அந்த 3 டெஸ்ஸுங்கிறது என்ன செய்யணும், மெட்ஸ்ல கட்டாயம் எஸ் இருக்கணும், சயின்ஸ்ல இருக்கணும், அதே மாதிரி தமிழ்ல என்ன செய்யணும், எஸ் காணப்படணும். இதை தவிர்த்து 3 சி எக்ஸ்ட்ராவா ஏனைய பாடங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு கட்டாயம் காணப்படணும். இது ஒரு விஷயம். இப்ப சொல்லுங்க, ஒரு ஆள் ஏ லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு, இது ஸ்கூல்ல படிக்கிறது, ஒரு ஆள் ஏ லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர்கிட்ட காணப்பட வேண்டிய பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன ரிசல்ட்ஸ் இருக்கணும் ஓ லெவல். அதாவது ஓ லெவல்ல என்ன ரிசல்ட்ஸ் இருந்தால் அவர் ஏ லெவல் எக்ஸாம் எழுதலாம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஓ லெவல்ல என்ன ரிசல்ட்ஸ் இருந்தால் அவர் ஏ லெவல் எக்ஸாம் எழுதலாம். பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். சாரி, ஜி மாதிரி இருக்குமே, 9 ஏயா 9W. அதாவது நீங்க ஓ லெவல்ல எல்லா பாடமும் 9 பாடமும் ஃபெயில் ஆகினால் கூட நீங்க ஏ லெவல் எழுதுறதுக்கு குவாலிஃபிகேஷன் உள்ள ஆள். உங்களுக்கு ஏ லெவல் எழுதுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீங்க ஓ லெவல்ல சகல பாடம் 9 பாடமும் நீங்க ஃபெயில், 9 பாடமும் என்ன ஃபெயில். அப்படி ஃபெயில் எடுத்த ஒருத்தர் என்ன செய்யலாம், ஏ லெவல் எக்ஸாம் எழுதலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம், ஏ லெவல் எக்ஸாம் எழுதலாம். எப்படி எழுதலாம், அவர் வெளியில எக்ஸாம் போட்டு எழுதலாம். அதான் பிரைவேட்னு காட்டிருக்கேன். அவர் வெளியில எக்ஸாம் போட்டு எழுதலாம். ஸ்கூல்ல போட்டு எழுதலாமா, இல்ல, ஸ்கூல்ல போட்டு என்ன செய்யலாம், அவர் எழுதலாம். அப்புறம் ஏ லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர் காணப்பட வேண்டிய அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன, 9W இருந்தாலும் என்ன செய்யலாம், அவரு எக்ஸாம் செய்யலாம். அப்ப அதை நாம சரியாக விளங்கிக் கொள்ளணும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துல, இன்னும் ஒரு மே அப்படி ரிசல்ட்ஸ் வரதுக்கு இருக்கு. இப்போ ஏப்ரல் போகுது, மேல ரிசல்ட்ஸ் வரும். அப்ப நாம கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஓ லெவல் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, அது என்ன ரிசல்ட்ஸ் வரும், அதுல 9A வருமா அல்லது 8A வருமா அல்லது 9W வருமாங்கிறத பத்தி நாம என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட்டு மண்டையை குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஏன், இதுக்கு பிறகு வாரதுதான் உங்களோட முக்கியமான கட்டம். உங்களுக்கு 9W இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்க ஏ லெவல் எழுதலாம். அதை எப்பயுமே மனசுல திடமாக பதிய வச்சு கொள்ளுங்க, எப்பயுமே மனசுல திடமாக பதிய வச்சு கொள்ளுங்க. அப்போ ஓ லெவல் ரிசல்ட்ஸை பத்தி இனி என்ன செய்ய தேவையில்லை, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓ லெவல் ரிசல்ட்ஸை பத்தி இனி கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது, ஒரு ஆள் யூனிவர்சிட்டிக்கு போறாரு. இப்ப நம்மளோட ஏ லெவல் விஷயம் முடியுது. எனக்கு ஒரு ஆள் ஏ லெவல் எழுதுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு ஆள் யூனிவர்சிட்டிக்கு போறாரு. அவள் என்ன செய்யறாரு, இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிறீங்க, யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டிக்கு நீ ஒரு ஆள் போறேன்னு சொன்னா அவர்கிட்ட காணப்பட வேண்டிய அடிப்படையான தகுதிகள் என்ன, அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கணும், அவருக்கு ஓ லெவல் என்ன ரிசல்ட்ஸ் இருக்கணும், அவருக்கு ஓ லெவல் என்ன ரிசல்ட்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓ லெவல் பத்தி எந்த கணக்குமே என்ன செய்யலை, இல்ல. முதலாவது விஷயம், ஓ லெவலை பத்தி எந்த கணக்கும் இல்லை. அவர் 9W இருந்தாலும் என்ன செய்யலாம், யூனிவர்சிட்டிக்கு போகலாம். யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யலாம், போகலாம். சில கோர்ஸுகள் இருக்கு, சில கோர்ஸுகளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஓ லெவல்ல மேத்ஸ்ல சி இருக்கணும், சயின்ஸ்ல சி இருக்கணும், இங்கிலீஷ்ல சி இருக்கணும் அல்லது எஸ் இருக்கணும். இப்படியான குவாலிஃபிகேஷன் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. சில கோர்ஸுகளுக்கு, சில டிகிரி ப்ரோக்ராமுக்கும் அப்படியான குவாலிஃபிகேஷன் செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா பொதுவான குவாலிஃபிகேஷனாக பார்த்தோம்னு சொன்னா ஓ லெவல் என்ன செய்ய மாட்டாங்க, மென்ஷன் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட சில ப்ரோக்ராம் மட்டும்தான் ஓ லெவல் பார்ப்பாங்க. அவருக்கு ஏ லெவல் என்ன செய்யணும், அவருக்கு 3S இருக்கணும். 3S 3 பாடம் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் பாஸ் பண்ணியிருந்தாருன்னா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. அதே மாதிரி ஏ லெவல் எக்ஸாம்ல ஐக்யூ ஜென்ரல் நாலேஜ் ரெண்டும் சேர்ந்து ஒரு பாடமா எனக்கு, அதை ஜென்ரல் நாலேஜ் எழுதுறேன், ஜிகே. இதுல அவர் 30% மேல என்ன செஞ்சிருக்கணும், மார்க்ஸ் எடுக்கணும். 30% மேல மார்க்ஸ் எடுக்கணும். ஒரு ஆள் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன, ஏ லெவல்ல 3S இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ்ல 30% என்ன செஞ்சிருக்கணும், அவர் மார்க்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கணும். ஓ லெவல் கணக்கு இல்லை. சில டிகிரி ப்ரோக்ராமுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, நான் சொன்ன மாதிரி மேத்ஸ்ல, சயின்ஸ்ல, இங்கிலீஷ்ல அப்படியான குவாலிஃபிகேஷன் சில டிகிரி ப்ரோக்ராம்களுக்கு கேட்டிருப்பாங்க.
அப்ப நாம நல்லா மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும், அது பொதுவா என்ன ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஓ லெவலுங்கிறது என்ன, ஒரு ஒரு அறிவத்தார விஷயம் தான். அதனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. ஆனா ஏ லெவல் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு ஏ லெவல்ல 3 இயர்ஸ் இருந்தா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். யூனிவர்சிட்டி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அது ரெண்டாவது விஷயம். யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் தான் ஏ லெவல்ல 3 இயர்ஸ் என்ன அர்த்தம், 3 பாடமும் பாஸ் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம்ல 30% என்ன செஞ்சிருக்கணும், நீங்க மார்க்ஸ் எடுத்திருக்கணும். இவ்வளவுதான் நீங்க ஒரு ஏ லெவல் யூனிவர்சிட்டி போறதுக்குரிய அடிப்படை குவாலிஃபிகேஷனாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஞாபகம் ஊட்டல் இல்லை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு யூடியூப்ல நம்மளோட சேனல்ல இதுதான் நம்மளோட சேனல்ல பேர் இடெக் மாஸ்டர்ஸ் ஃபதாய். இந்த சேனலுக்குள்ளாக நீங்க என்ன செய்யலாம், யூடியூப்ல அப்லோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் சேனல், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் சேனல் இல்லை, இதான சேனல், இது சேனல், இது பேஜ். நம்மளோட பேஜோட நேம் ஃபேஸ்புக்ல ஃபாரூக் எம் ஃபதாயின்னு இருக்கு, லோகோ போட்டிருக்கு நம்மள. அதுதான் என்ன செய்யும், நம்ம எஃபி பேஜாக இருக்கும், ஒஃபிஷியல் பேஜாக இருக்கும். அதே மாதிரி யூடியூப் சேனலாக இடெக் மாஸ்டர் ஃபதாய்ங்கிற நேம்ல யூடியூப் சேனல் இருக்கு. அப்ப இந்த சேனல்ல கூடத்தான் நாம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் அப்டேட்ஸ் என்ன செய்யும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கிளாஸ் சம்பந்தமான விஷயங்கள், கிளாஸ் எப்ப நடக்கும், அது மாதிரி டைம் டேபிள் விஷயங்கள், எப்படி என்ன யூனிட் போகுது, அப்படியான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு 2 நம்பர் இருக்கு. இது வந்துட்டு என்னோட ஒஃபிஷியல் நம்பர். இது கூட நீங்க என்ன செய்யலாம், கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இது எந்த பர்சனல் நம்பர், இது என்ன மை பர்சனல் நம்பர், இது என்ன பர்சனல் நம்பர். நீங்க இது கூட இந்த நம்பரை கூட, இந்த நம்பர்ல நீங்க டயல் பண்ணி வாட்ஸ்அப்லயோ அல்லது கோல்லையோ நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், பேசிக்கலாம். ஆனா நம்ம ஒஃபிஷியல் நம்பராக இதுதான் என்ன செய்யும் இருக்கு, இந்த நம்பர் தான் ஒஃபிஷியல் நம்பராக இருக்கு. இது என்ன பர்சனல் நம்பராக இருக்கு. அப்ப அதை இப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுதான் நம்மளோட அடிப்படை குவாலிஃபிகேஷனாக என்ன செஞ்சிருக்கு இருக்கும். அடுத்த விஷயம், இது நமக்கு கிளியர் தானே. அடுத்த சாப்டராக நாம பார்க்க போகிறது, அடுத்த சாப்டராக பார்க்க போகிறது என்னன்னா, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல என்னென்ன பாடம் இருக்கு, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல என்னென்ன பாடம் இருக்கு, என்னென்ன பாடம் எடுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், முதலாவதாக இடெக் அல்லது பிடெக், இடெக் அல்லது பிடெக், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜி. இந்த 2ல இருந்து ஏதாவது ஒரு பாடம் என்ன செய்வீங்க, செலக்ட் பண்ணுவீங்க. இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜி, இந்த 2ல இருந்து ஒரு பாடம் என்ன செய்யணும், நீங்க கட்டாயம் செலக்ட் பண்ணணும். 2வதாக இருக்கிறது எஸ்எஃப்டி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி. சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி நீங்க இடெக் தெரிவு செஞ்சாலும் எஸ்எஃப்டி எடுக்கணும், பிடெக் தெரிவு செஞ்சாலும் என்ன செய்யணும், கட்டாயம் எஸ்எஃப்டி எடுக்கணும். எஸ்எஃப்டி என்ன செய்யலாம், நீங்க சாய்ஸ்ல விடையலாம், எஸ்எஃப்டி கட்டாயம் எடுத்தே ஆகணும். இடெக் அல்லது பிடெக் 2ல ஒன்று எடுக்கணும். அடுத்தது 2வதாக என்ன செய்யணும், எஸ்எஃப்டி எடுக்கணும். இந்த எஸ்எஃப்டிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன பாடம், எப்படியான பாடங்கள் உள்ளடங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா, முதலாவதாக பயாலஜி, உயிரியல். முதலாவது என்ன செய்யும், பயாலஜி இதில் இருக்கும். அதுக்கடுத்ததாக இரசாயனவியல், கெமிஸ்ட்ரி, இரசாயனவியல் இருக்கும். அதுக்கடுத்தாக பௌதிகவியல், பிசிக்ஸ், அதுல ஒரு பாடம் இருக்கும். அதுக்கடுத்ததாக மேத்ஸ், அதுக்கடுத்ததாக என்ன மேத்ஸ், கணிதம். அதுக்கடுத்ததாக ஐசிடி. இவ்வளவு பாடமும் இணைஞ்சதாகத்தான் எஸ்எஃப்டிங்கிற ஒரு பாடம் என்ன செய்யும் காணப்படும். பயோல கொஞ்சம் மார்க், கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் மார்க், பிசிக்ஸ்ல கொஞ்சம், மேத்ஸ்ல கொஞ்சம், ஐசிடில கொஞ்சம். இந்த 5 பாடமும் இணைஞ்ச ஒரு பாடமாகத்தான் இந்த எஸ்எஃப்டி என்ன செய்யும் இருக்கு. இந்த எஸ்எஃப்டி காணப்படும். ஆகவே எஸ்எஃப்டி நீங்க கட்டாயம் எடுக்க. மூன்றாவதாக இருக்கிற பாடத்துல பாத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு 11 பாடம் என்ன செய்யலாம் எடுக்கலாம். 11 பாடம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பாடம் எடுக்கணும். 11 பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு இருக்கும் எக்கனாமிக்ஸ். முதலாவது இருக்கிறது என்ன, எக்கனாமிக்ஸ், பொருளியல். அடுத்ததாக
ஐசிடி. ஐசிடி. மூன்றாவது அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஒரு பாடம் இருக்கு, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஒரு பாடம் இருக்கு. ரெண்டும் வேற வேற. அதுல நீங்க அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தான் என்ன செய்யலாம், எடுக்கலாம். நாலாவது மீடியா. நாலாவது மீடியா. அஞ்சாவது ஜியோகிராஃபி. ஆறாவது இங்கிலீஷ். ஆறாவது இங்கிலீஷ். ஏழாவது மேத்ஸ். எட்டாவது ஹோம் எக்கனாமிக்ஸ். ஹோம் எக்கனாமிக்ஸ். அடுத்து ஒன்பதாவது ஆர்ட். ஒன்பதாவது ஆர்ட். 10வது பிசினஸ் ஸ்டடீஸ். 11வது அக்கவுண்ட்ஸ். இப்படி 11 பாடங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு சாய்ஸ்ல இருக்கு. அப்ப பாருங்க, 11 பாடம். முதலாவது எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம் நீங்க, அல்லது ஐசிடி எடுக்கலாம், அல்லது அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் விவசாய விஞ்ஞானம், அல்லது மீடியா ஊடக கற்கை, ஜியோகிராஃபி என்ன புவியியல், இங்கிலீஷ், அல்லது மேத்ஸ், அல்லது ஹோம் எக்கனாமிக்ஸ் மனை பொருளியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்ட். ஆர்ட்னா என்ன, சித்திரம். ஆர்ட்ங்கிறது சித்திரம். சித்திரம் ஒரு பாடமாக நீங்க எடுக்கலாம். அடுத்தது 10வது பிசினஸ் ஸ்டடீஸ், வணிக கல்வி. காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல வர்றது வணிக கல்வி, அதை எடுக்கலாம். அல்லது அக்கவுண்ட்ஸ் எடுக்கலாம், கணக்கீடு. இதுவும் என்ன, காமர்ஸ் ஸ்ட்ரீமோட சம்பந்தப்பட்ட பாடம். இது காமர்ஸோட சம்பந்தப்பட்ட பாடம். இந்த 11 பாடங்கள்ல ஏதாவது ஒரு பாடம், ஏதாவது ஒரு பாடம் என்ன செய்யணும், நீங்க எடுக்கணும். இப்ப பாருங்க, இதுல இருந்து இடெக் அல்லது பிடெக் ரெண்டுல ஒன்று. ரெண்டுல ஒன்று. அப்ப இங்க ஒரு பாடம் வந்துடும். எஸ்எஃப்டி நீங்க விரும்பியோ விரும்பாமல் எஸ்எஃப்டி என்ன செய்யணும், எடுத்துதான் ஆகணும். அப்ப இங்க ஒரு பாடம் எஸ்எஃப்டி ஒரு பாடம். இங்க 3வது பக்கெட் சப்ஜெக்ட் வந்திருக்காங்க. இதுல 11 பாடத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடம் எடுக்கணும். இது தவிர்ந்த நீங்க என்ன பாடம் எடுத்தாலும், இது தவிர்ந்த உதாரணம் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் எடுங்களை நீங்க எடுத்தா டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, வர மாட்டீங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கும் நீங்க என்ன செய்யலாம், போக இயலாது. யூனிவர்சிட்டிக்கும் என்ன செய்ய இயலாது, போக இயலாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்க பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதே மாதிரி வேற பிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி சொல்லுங்க, பிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி, இப்படி என்ன பாடம் எடுத்தாலும் நீங்க என்ன செய்யலாம், யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இந்த 11 பாடத்துக்குள்ள எடுத்தா மட்டும்தான் நீங்க டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல என்ன செய்யலாம், யூனிவர்சிட்டிக்கு போகலாம். அப்ப அதை நீங்க கட்டாயம் மனசுல வச்சுக்கொள்ளணும். இந்த நீங்க எடுக்கிற 3வது சப்ஜெக்ட்ல இந்த 11 சப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டா நீங்க என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதை நீங்க கட்டாயம் மைண்ட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப 3 பாடம் சரி, இடெக் அல்லது பிடெக், எஸ்எஃப்டி, இந்த பக்கெட் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்வீங்க, எடுப்பீங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 பாடம் என்ன செஞ்சிடும், வந்துடும். 3 பாடம் வந்துடும். இப்ப நாம இதுல எதை பத்தி கூடுதலா பேசணும்னா இடெக்கை பத்தி தான் நாம என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்ட நகர்வுகள்ல பேச போகிறோம். ஏலெவல்ங்கிறது பொதுவாகவே ஒரு போட்டி பரீட்சை. ஏலெவல்ங்கிறது பொதுவாக ஒரு போட்டி பரீட்சை. நாம ஓலெவல் எக்ஸாம்ல விளையாடின மாதிரியோ அல்லது ஓலெவல் எக்ஸாமுக்கு படிச்ச மாதிரியோ படிச்சு என்ன செய்யலாம், நாம ஏலெவல்ல வெல்ல இயலாது. ஏலெவல்ல வெல்ல இயலாது. நாம முழு அர்ப்பணிப்போடையும் முழு தியாகத்தோடையும் ஏலெவல் எக்ஸாமுக்காக நீங்க படிச்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், ஒரு நல்ல ரேங்க் எடுத்து நல்ல நிலையில யூனிவர்சிட்டிக்கு போகலாம். அதை நாம கட்டாயம் எப்பயுமே வச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்தது வல்லமையாக இன்னொரு பிரச்சனை, ஒரு முக்கியமான பிரச்சனை, இதை பேசணும்னு நினைச்சேன். என்னன்னா டெக்னாலஜி எடுத்தா வேலை இல்லை அப்படி ஒரு கதை ஒன்றைக்கு தெரியுமா? டெக்னாலஜி எடுத்தா வேலை இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு புதுசா வந்த பாடம். உண்மையா புதுசா வந்த பாடம் தான் டெக்னாலஜி, இல்லைன்னு சொல்லல. டெக்னாலஜி புதுசா வந்த பாடம் தான்.
அது எடுத்தா வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதானே, அது ஒரு பச்சை பொய். எப்படி சொல்றேன், பச்சை பொய். அது ஒரு புரளி, ஒரு புரளி. அப்ப உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப சார் நீங்க டெக்னாலஜியான எடுக்கிறீங்க, நீங்க படிப்பிக்கிறீங்களே, உங்களுக்கு வேலை இல்லையா? என்னண்டா, எனக்கு படிப்பிக்கிறதுல விருப்பம் இருக்கு. நான் ஆரம்பத்துல ரஜரட்டை யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சரா வேலை செஞ்சேன். ரிசர்ச்சரா என்ன செஞ்சேன், வேலை செஞ்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நான் என்ன செய்யறேன், டீச்சிங் ஃபீல்ட தெரிவு செஞ்சிருக்கேன். உண்மையா இந்த டிகிரி என்ன, இப்ப நான் படிச்ச டிகிரி நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி ஆஸ்திரேலியா, அதே மாதிரி யூஎஸ், இதுல எல்லாம் நல்ல சேலரி என்ன செய்யணும், நல்ல சேலரிக்கு வேலை செய்யணும். எங்களோட பெச்மேட் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வேலை செய்யறாங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அப்ப வேலை செய்யலாம், அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் என்ன செய்யறேன், டீச்சிங்ல இருக்கேன். இப்ப டெக்னாலஜி எடுத்தா வேலை இல்லைங்கிறது ஒரு பச்சை பொய்யான புரளி. என்ன ஒரு புரளி. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது, புரளிகளை நம்பி சும்மா ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக சொல்லுவாங்க, டெக்னாலஜி எடுத்தா என்ன வேலை கிடைக்கும், நீங்க யார், நீங்க யார், இது மாதிரி நான் யார், நான் யார் அப்படி கேட்கிற மாதிரியான இந்த பாஷா படத்துல ரஜினி கேட்கறது, நீங்க யார், நீங்க யார், நீங்க யார். சரி, அது மாதிரி டெக்னாலஜி எடுத்தா என்ன என்ன வேலை கிடைக்கும், யார். டெக்னாலஜி எடுக்கிறாங்களுக்கு சொல்ற அவங்களுக்கு டெக்னாலஜிஸ்ட். எப்படி, டெக்னாலஜிஸ்ட் இதுதான் சொல்லும். டெக்னீஷியன் இல்லை, டெக்னீஷியன் வேற. டெக்னீஷியன் வந்துட்டு ஏ லெவல் குவாலிஃபிகேஷன். டெக்னீஷியன் சொல்றது ஓ லெவல்ல இருந்து ஏ லெவல் அந்த குவாலிஃபிகேஷன். இது டெக்னாலஜிஸ்ட். டெக்னாலஜிஸ்ட்னா யாருன்னா என்ஜினியருக்கு கொஞ்சம் கீழே உள்ள ஆள். இன்ஜினியருக்கு கீழே உள்ள ஆள்னா அவருக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜும் என்ன செய்யும் இருக்கும், அதே மாதிரி தியரிட்டிக்கல் நாலேஜும் என்ன செய்யும் இருக்கும், தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்கும். அப்ப நாம இன்ஜினியர் இல்லையா, டெக்னாலஜி எடுத்த இன்ஜினியர் ஆக இல்லாதா, ஆகலாம். டெக்னாலஜி எடுத்தா என்ன செய்யலாம், இன்ஜினியர் ஆகலாம். டெக்னாலஜி எடுத்தாலும் நீங்க இன்ஜினியர்ஸ் ஏண்டா. இப்ப இது கிட்டத்துல ஒரு ஒரு வருஷம் அந்த கேப்ல இலங்கையில ஐஎஸ்எல் ஒரு இது இருக்கு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் ஸ்ரீலங்கா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீலங்கா, ஐஇஎஸ்எல். இந்த ஐஇஎஸ்எல் என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களோட டிகிரி ப்ரோக்ராம் அப்ரூவ் பண்ணப்படணும். டிகிரி ப்ரோக்ராம் அவங்க என்ன செய்யணும், அப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அப்படி மெம்பர்ஷிப் கொடுத்தா அவங்க என்ன செய்யலாம், இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணலாம். அவங்க என்ன செய்யலாம், இன்ஜினியர்ஸாக இன்ஜினியராக என்ன செய்யலாம், அவங்க ஒர்க் பண்ணலாம். இப்ப நீங்க இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய யூனிவர்சிட்டிகள்ல இன்ஜினியரிங் இருக்கு. சவுத் ஈஸ்டர்ன், அதே மாதிரி பேராதனிய, ருகுனு, மொரட்டுவ, இப்படி நிறைய யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற எல்லா கோர்ஸுக்குமே என்ன இல்லை, ஐஏஎஸ்எல் ரெகனைசேஷன் இல்லை. ஐசிஎல் ரெகனைசேஷன் என்ன இல்லை. அப்ப எந்த கோர்ஸுக்கு, எந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த இல்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஏங்கிற ஒரு யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னா இதுல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், சிவில் இருக்கும், இப்படி நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. இதுல இதுக்கு என்ன செய்யும், அப்ரூவல் இருக்கும், இதுக்கு அப்ரூவல் இருக்கும், இதுக்கு அப்ரூவல் இருக்காது. அப்படி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க, அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அப்ப இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கும் நெக்ஸ்ட் படிச்சு இன்ஜினியரா போறாங்க தானே, அந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி எல்லாத்துக்குமே என்ன இல்லை, ஐஎஸ்எல் அப்ரூவல் இல்லை முழுவதுக்கும். ஒரு குறிப்பிட்ட சில யூனிவர்சிட்டிகளுக்கு, குறிப்பிட்ட சில கோர்ஸ்களுக்கு தான் ஐஎஸ்எல் அப்ரூவல் இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜி படிச்சு போற ஆக்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஐஎஸ்எல் அப்ரூவல் இல்லை. அதே மாதிரி எல்லா கோர்ஸுக்கும் இல்லை. ஒரு சில யூனிவர்சிட்டிகளுக்கு இருக்கு, ஒரு சில கோர்ஸ்களுக்கு என்ன இருக்கு, ஐஎஸ்எல் அப்ரூவல் இருக்கு. எதுக்கு, நீங்க டெக்னாலஜி படிச்சு போனீங்கன்னா. அப்படியான யூனிவர்சிட்டிகள், அப்படியான கோர்ஸ்கள் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க இன்ஜினியராக என்ன செய்யலாம், எதிர்காலத்துல ஒர்க் பண்ணலாம். எதிர்காலத்துல என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். அப்ப நீங்க எல்லாரும் இன்ஜினியராக ஒர்க் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு நாம இப்ப இருந்து என்ன செய்வோம், வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அந்த வேலையில டெக்னாலஜி படிச்சா இன்ஜினியரா நீங்க அப்படின்னு கேட்கறது எல்லாம் ஒரு சரியான ஒரு கெரியர் கைடன்ஸ் உள்ள ஆள் அப்படியான கேள்விகளை கேட்க மாட்டாங்க, அல்லது சரியான தகவல்கள் தெரிஞ்ச ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த விஷயங்களை கேட்க மாட்டாங்க. அதை நாம என்ன செஞ்சு கொள்ளணும்,
கட்டாயமாக விளங்கி கொள்ளணும். அப்ப அப்படியான பேச்சுக்களை நம்பி நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபெடப்பாகிடக்கூடாது. என்ன டெக்னாலஜி படிச்சா வேலை இல்லை, டெக்னாலஜி படிச்சா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி, சரிதானே? அப்படியான பேச்சுகளை நம்பி நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபெடப்பாகிடக்கூடாது. 10 பெஜ் எழுதிருக்கு எக்ஸாம். அப்போ 10 பெஜ் எழுதினாங்கிற வேற எல்லாமே அறிக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்து 3500 கிராஜுவேட்ஸ் வெளியாகுவாங்க. அப்போ 3000 10 வருஷம், 10 வருஷத்துல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 பேஜ் வெளியாயிருக்குமே. வெளியாகாத பேஜ்கள் இருக்கும் தானே. இப்போ 7 பேஜ்னு சொல்லக்குள்ள எவ்வளவு பேர் ஆக்கள் வந்திருப்பாங்க, அவ்வளவு பேர் வேலை எல்லாமே அறிக்காங்க இல்ல. அதை நாம என்ன செஞ்சு கொள்ளணும், சரியா? மண்டையை பயன்படுத்தணும், பயன்படுத்தி யோசிச்சு கொள்ளணும். அடுத்த விஷயமாக நாம பார்க்க போறதுதான் இடெக் பாடத்தில் இருக்கிற யூனிட். என்னென்ன பாடம், எப்படியான பாடங்கள் அதுல இருக்கு. இடெக்கை பொறுத்த வரைக்கும் நாம 3 பகுதியாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். 3 பகுதியாக பிரிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சிவில், முதலாவது சிவில் பார்ட். முதலாவது என்ன, சிவில் பார்ட். இந்த சிவில் பார்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, டெக்னாலஜி. இரண்டாவதாக வாட்டர் சப்ளை, வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ். சரி, சிவில் பாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா முதலாவதாக கட்டுமான தொழில்நுட்பம். முதலாவது கட்டுமான தொழில்நுட்பம், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா இதுல நாம என்ன விஷயங்களை பார்ப்போம்னு சொன்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்குரிய அடிப்படையான விஷயங்கள். அதுல உதாரணத்துக்கு செங்கல் எடுக்கணும், அந்த செங்கல் எப்படி இருக்கணும், அந்த சீமெந்து கல்லோட விகிதம் எப்படி இருக்கணும். ஒரு செங்கல்ல கட்டி நம்ம அந்த சீமெந்து கல்ல அந்த கட்டுமானத்தை கட்டுறதுக்குரிய கட்டுமான விகிதங்கள் எப்படி இருக்கணும். இப்ப செங்கல், சீமெந்து, அதே மாதிரி கருங்கல், கான்கிரீட், அப்படி சகல விஷயங்கள். ஒரு நிலத்தை தயார்படுத்துறது, ஒரு காணி வெட்டுறதுக்கு, ஒரு அத்திவாரம் வெட்டுறதுக்கு காணியை தயார்படுத்துறதுல இருந்து அந்த அத்திவாரம் என்ன அத்திவாரம், எப்படியான அத்திவாரம் பயன்படுத்துவோம், அதே மாதிரி அந்த அத்திவார கட்டுமுறைகள், அதுக்கடுத்தாக கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படுற செங்கல் எப்படி கட்டு, செங்கல்ற கட்டுமான வகைகள், அதுக்கடுத்த எப்படியான சீமெந்து பயன்படுத்துவோம், எப்படியான கான்கிரீட் பயன்படுத்துவோம், அந்த கான்கிரீட்டுக்கு சரியான முறைகள். அப்படி ஒரு பில்டிங்ல இருந்து கதவு எப்படி இருக்கணும், கதவை எப்படி ஃபிட் பண்ணுவோம், அடுத்தது நிலைகள் எப்படி இருக்கணும், ஜன்னல் எப்படி இருக்கணும், அதே மாதிரி கூரை, மேலவான கூரை வரை. அப்ப ஒரு கட்டிடம் சம்பந்தமாக அடியில இருந்து மேல் நுனி வரைக்கும் என்ன செய்வோம், இந்த பாடப்பரப்புல படிப்போம். இந்த பாடப்பரப்புல என்ன செய்வோம், நாம படிப்போம். இந்த சிவில் பாட்டுக்குள்ள அதாவது கட்டுமானம்ங்கிற ஒரு யூனிட் வரும். அதுக்கு அடுத்ததாக வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் ஒரு பாடம் இருக்கு. சப்ளை ட்ரைனேஜ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குரிய பைப் லைன் இருக்கு தானே, பைப் லைன். அப்ப எப்படியான பைப் லைன்களை பயன்படுத்துவோம், அதே மாதிரி வந்துட்டு நாம தண்ணீர், இப்ப குடிக்கிற தண்ணியை எப்படி நாம சுத்தப்படுத்துவோம், நீர் பரிகரிப்பு அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அந்த நீர் பரிகரிப்பு எப்படி செய்வோம், அதே மாதிரி அப்படி வார நீரை, இப்ப மழை பெஞ்சு வெள்ளம் வரும், அப்படியான நீரை எப்படி நாம அனுப்பலாம்ங்கிற விஷயம், இப்படி வடிகால் முறைகள் அனுப்பலாம். அப்ப இதை நீர் வளங்களும் வடிகால் அமைப்பும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி அந்த பைப் லைன் செய்யலாம், வார தண்ணி, இப்ப வெள்ளம் வந்தோ அல்லது மழை பெஞ்சோ வார தண்ணிகள் கான் சிஸ்டம் எப்படி இருக்கும், அப்படியான சம்பந்தமான விஷயங்கள். கழிவு நீரை எப்படி நாம சூழலுக்கு வெளியேற்றணும். அப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்டரியில இருந்து வார தண்ணியை டிரெக்டாக என்ன செய்யலாம், ஆற்றுக்கோ கடலுக்கோ விடையலாம். அதை கட்டாயமா என்ன செய்யணும், பரிகரிக்கணும். அதை பரிகரிக்கணும், அதை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி தான் ஆற்றுக்கோ அல்லது கடலுக்கோ விடலாம். அப்படியான முறைகள் சம்பந்தமான விஷயங்களை இந்த பாடத்துல படிப்போம். மூன்றாவது இருக்கிற பாடம் தான் பிஓக்யூன்னு சொல்லுவோம், பில் ஆஃப் குவான்டிட்டி, பிஓக்யூ. இதுல என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு போகும், எத்தனை கல், எத்தனை செங்கல் தேவைப்படும், எவ்வளவு சீமெந்து தேவைப்படும்,
எவ்வளவு கூலியால் தேவைப்படும், ஒரு எத்தனை மேசன்மார் தேவைப்படும், அவளுக்குரிய கூலி எப்படி வரும், எத்தனை கதவு அப்படின்னு சொல்லி. உதாரணமாக நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு கண்ட்ராக்டரோட பேசுவீங்க. பேசின உடனே அவர் சொல்லுவார், லைக் நான் டிடிஎஸ் சொல்லுவாரு, டிடிஎஸ் அல்லது பிஓகே ரெண்டுன்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் எடுத்துக்கொண்டு தாரன் அல்லது பிஓகே கொண்டு தாரன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிஓகே போடுவார், அவனோட வீட்டுக்கு படத்தை கீறி போட்டு, அப்ப இத்தனை கல் வரும், இத்தனை நாள் வேலை செய்யணும், இவ்வளவு இப்படி இதெல்லாம் கணக்கு பார்த்து போட்டு அவர் சொல்லுவார் இவ்வளவு வரும்னு சொல்லி. அப்படி கணக்கு பார்க்கறது தான் என்ன இந்த பிஓக்யூ. இது ஒரு யூனிட்டாக என்ன செய்யணும் படிப்போம். நாலாவதாக இருக்கிறது QS. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க QS. இதை சொல்லும் குவான்டிட்டி சர்விங், நில அளவை. உதாரணமாக ஒரு காணியை எப்படி நாம அளக்கலாம், ஒரு காணியை எப்படி அளக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நீங்க காணி கொண்டு வெட்ட போகிறீங்க அல்லது ஒரு வாய்க்கால் வெட்ட போகிறீங்கன்னா அந்த வாய்க்கால் என்ன செய்யணும், கட்டாயம் அந்த வாய்க்கால் இப்படி இப்படி போகணும். ஏன்னா இந்த திசையை இப்படி சரிஞ்சு போகணும். இப்படி போனா தனது வாய்க்கால் ஏயிலிருந்து பிக்கு போகணும். அப்ப இப்படித்தானே போகணும் வாய்க்கால், அப்பதானே தண்ணி இப்படி ஓடும். ஒரு நிலத்தை நாம பார்த்து சும்மா பார்த்து தீர்மானிக்கலாமா? இல்லை, ஒவ்வொரு நில மட்டத்தையும் வச்சு 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 நாம அந்த புள்ளிகளை குறித்து தீர்மானிச்சுதான் வாய்க்கால் வெட்டுவோம். ஏபி இப்படி இருக்க போல இப்படி இந்த திசையை நோக்கி தண்ணி ஓட வைக்கலாமா? இல்லை, சாத்தியம் இல்லை. அப்ப இப்படியான நிலத்துல உயரங்கள் அளக்கிறது, அதே மாதிரி ஒரு காணி அளக்கிறது, ஒரு காணிட படம் கீறுறது சம்பந்தமான விஷயங்களை இந்த QSங்கிற குவான்டிட்டி சர்விங்கிற பாடத்துல படிப்பீங்க. இப்ப இதுல சிவில்ங்கிற அந்த செக்ஷன்ல இந்த 4 யூனிட்டும் என்ன செய்யும் வரும். முதலாவது கட்டுமான தொழில்நுட்பம், இதுல வீடு அத்திவாரத்திலிருந்து கூரை வரைக்கும் சகல விஷயமும் படிப்போம். 2வது நீர்வளங்களும் வடிகால் அமைப்பு, இதுல எப்படி தண்ணி பைப்லைனுக்குரிய விஷயங்கள், அதே மாதிரி நீர் பரிகரிப்பு முறை, அதுக்கடுத்ததாக வார வெள்ளம் அல்லது மழை நீர் எப்படி நாம வெளியேற்றலாம்ங்கிற விஷயத்தை படிப்போம். பிஓக்யூ 3வது விஷயம் பிஓக்யூ, ஒரு கட்டுமானத்துக்கு எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லலாம், எஸ்டிமேட் போடுறத படிப்போம். 4வது QS நில அளவை என்று சொல்லுவோம். இந்த நில அளவையில படிப்போம். இது ஒரு பாட்டு. 2வது பாட்டு மெக்கானிக்கல் பாட்டு. 2வது பாட்டு என்ன? மெக்கானிக்கல் பாட்டு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட், மொத்தமா 17 யூனிட் இருக்கு. இப்ப மெக்கானிக்கல் பாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக இருக்கு பவர் டிரான்ஸ்மிஷன். முதலாவதாக இருக்கிறது என்ன? பவர் டிரான்ஸ்மிஷன். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் சொன்னா, உதாரணத்துக்கு சைக்கிள் இருக்கு தானே, சைக்கிளை பாத்தீங்கன்னா சைக்கிள் அந்த பெடல் இருக்கிற வீல் வந்துட்டு என்ன செய்யும், ஒரு பெரிய வீலா இருக்கும். என்ன பெடல் பெரிய வீலா, பெரிய பச்சில்லா இருக்கும், பெரிய பச்சில் காணப்படும். மற்ற பின்னுக்கு இருக்கிறது பின் சக்கரத்தோட இருக்கிறது, பின் டயரோட இருக்கிறது சின்ன வீலாக இருக்கும். என்ன இதேபடி இங்க செயின் போகும், இதுல சுழற்சி எண்ணிக்கை வச்சு இதுல சுழற்சி எண்ணிக்கை என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும். உதாரணத்துக்கு இது ஒரு ரவுண்ட் சுத்துதுன்னு சொன்னா, இது ஒரு ரவுண்ட் சுத்துதுன்னா இது 10 ரவுண்ட் சுத்தும். ஏன் இது பெருசு இது சின்ன, இப்படி விஷயங்கள். அப்ப இந்த பச்சில்லுகள் சம்பந்தமாக பச்சில்லு, அதுக்கடுத்ததாக சங்கிலி, அதுக்கடுத்ததாக ஜெக், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீரியல் யாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஜெக், அப்ப ஒரு சக்தியை எப்படி ஊடுகடத்தலாம் பச்சில்லுகள் மூலமாக, அல்லது வாயுவை பயன்படுத்தி அல்லது திரவத்தை பயன்படுத்தி எப்படி சக்தியை ஊடுகடுத்தலாம்ங்கிற விஷயத்தை நாம இந்த யூனிட்ல படிப்போம். அடுத்த இதுல 2வது யூனிட்டாக வரும் மெக்கானிக்கல் பார்ட்டுக்கு கீழே ஆட்டோமொபைல் டெக்னாலஜி. இந்த ஆட்டோமொபைல் டெக்னாலஜில பாத்தீங்கன்னு சொன்னா வாகனம் சம்பந்தமான சகல விஷயங்களை படிப்போம். ஒரு என்ஜின் என்ன, அந்த என்ஜின் எப்படி வேலை செய்யும், அந்த என்ஜின் பார்ட்ஸ் என்ன, அதுக்கு அடுத்ததாக அந்த என்ஜின்ல இருந்து எப்படி ஒரு வாகனம் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணினா எப்படி வாகனம் ஓடுது, என்ஜின் ஸ்டார்ட் ஆகிற ஒன்று வாகனம் வந்து என்ன செய்யும் மூவ் ஆகும் தானே, வாகனம் வந்து மூவ் ஆகும். அப்ப எப்படி அந்த வாகனம் மூவ் ஆகுது, அதுல என்னென்ன தொகுதிகள் இருக்கு, கிளட்ச் எப்படி வேலை செய்யுது, கியர் எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி ஸ்டேரிங் வெட்டக்குள்ள நம்ம வலது பக்கம் விட்டுறது வலது பக்கம் திரும்புது வாகனம், அது எப்படி திரும்புது, அப்படியான விஷயங்களை வாகனம் சம்பந்தமான முழுமையான விஷயங்களை இந்த ஆட்டோமொபைல் டெக்னாலஜில பார்ப்போம். 3வதாக இருக்கிறது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. 3வதாக இருக்கிறது என்ன? ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி.
ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா உற்பத்தி தொழில்நுட்பம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இப்படி உற்பத்தி தொழில்நுட்பம். இதுல ஒரு பொதுவாக உலோகங்கள் சம்பந்தமான விஷயங்களை படிப்போம். இரும்பு, அதுக்கடுத்தது செம்பு, அலுமினியம் அப்படியான உலோகங்களை வச்சு எப்படியான பொருட்களை தயாரிக்கலாம், என்னென்ன முறைகள்ல தயாரிக்கலாம், அதுக்கடுத்ததாக அந்த வெல்டிங் எப்படி செய்யலாம், ஒரு கத்தி செய்யணும் என்று சொன்னா அந்த இரும்புட அந்த ஒரு கத்தி செய்ய வேண்டிய உலோகத்துல இயல்புகள், தன்மைகள், பண்புகள் எப்படி இருக்கணும். அடுத்தது ஒரு கத்தியை நாம உதாரணத்துக்கு கொல்லனை பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தி என்ன செய்வார், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இரும்பு தகட்டை வச்சு சூடாக்குவார், சூடாகி போட்டு அடிப்பாரு, திரும்ப தண்ணிக்குள்ள வைப்பாரு. ஏன் தண்ணிக்குள்ள வைக்கார்? ஆறணுன்றதுக்காக, சூடு போகணுன்றதுக்காக இல்ல, அப்படி தண்ணிக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தண்ணிக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படியான விஷயங்களை இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில படிப்போம், உலோகங்கள் சம்பந்தமான விஷயங்கள். நாலாவதாக இந்த மெக்கானிக்கல் பார்ட்ல வர்றதுதான் ஃப்ளூட் மெஷின். என்ன சொல்லுவோம்? ஃப்ளூட் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூட் மெஷின் பார்த்தீங்கன்னா பாய்ம பொறியியல் அப்படின்னு சொல்லலாம். பம்ப் இருக்குதானே, பம்பிகள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பம்ப். இந்த பம்பி சம்பந்தமாக, அதே மாதிரி ஏசி சம்பந்தமான விஷயங்களை இந்த ஃப்ளூட் மெக்கானிக்ஸ்ல நாம என்ன செய்வோம், படிப்போம். சரிதானே? அப்ப மெக்கானிக்கல் பார்ட்ல 4 யூனிட் இருக்கு. முதலாவது பவர் டிரான்ஸ்மிஷன், எப்படி சக்தியை ஊடுகடத்தலாம்ங்கிற விஷயத்தை இதுல படிக்கும். ஏன்னா பச்சில்லு மூலமாக, அதே மாதிரி நீர், அது மாதிரி காற்று மூலமாக. அடுத்தது ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, இதுல வாகனம் சம்பந்தமான விஷயங்களை படிப்போம். அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இதுல உலோகங்கள் சம்பந்தமாகவும் அதாவது ஆக்கக்கூடிய பொருட்கள் அதுல பண்புகள் சம்பந்தமான விஷயங்களை படிப்போம். நாலாவது ஃப்ளூட் மெஷின்ஸ், இதுல பார்த்த சொன்ன என்ன பார்ப்போம், பம்பிகள் சம்பந்தமாக, ஃப்ரிட்ஜ், அதுக்கு அடுத்ததாக ஏசி, இப்படியான விஷயங்களை இந்த ஃப்ளூட் மெஷின்ஸ் தலைப்புகளை பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக மூணாவது பார்ட், அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கிறது தான் எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் பார்ட்டை பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பார்ட்ல முதலாவதாக இருக்கிறது எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஹவுஸ் வயரிங் சொல்றோம். இந்த எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியில முதலாவது யூனிட்டாக எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, அடுத்தது ஹவுஸ் வயரிங். எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியில பாத்தீங்கன்னு சொன்னா தடை, கொள்ளளவி, கெப்பாசிட்டி, இதுகள் சம்பந்தமாக. அதே மாதிரி நீங்க O லெவல் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க பிள்ளை, ஆடல் ஓட்டம், நேரோட்டம், இப்படியான விஷயங்கள், இதுகள் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம செய்வோம், படிப்போம். தடை, ஓமின் விதி, கேச்சோவின் விதி, இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த விஷயங்களை படிப்போம். அதுக்கடுத்துதான் ஹவுஸ் வயரிங், ஒரு வீட்டுக்கு எப்படி நாம வயரிங் பண்ணுவோம், ஒரு சுவிட்ச் வச்சு ஒரு லைட் எப்படி நாம ஆஃப் பண்றது, ஃபேண்ட வயரிங் இப்படி ஒரு 2 சுவிட்சை வச்சு எப்படி ஒரு லைட்டை கட்டுப்படுத்துறது, இப்படி வயரிங், ஹவுஸ் வயரிங் எப்படி நாம செய்யறது, ஒரு வீட்டுக்கு எப்படி வயரிங் செய்யறங்கிற விஷயத்தை பத்தி இதுல படிப்போம். அடுத்ததாக இதுல 2ஆவதாக வாரதுதான் எலக்ட்ரிக்கல் மெஷின் அண்ட் பவர் சப்ளை, அது பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல முக்கியமான விஷயம் நான் ஏன் இங்கிலீஷ்ல எழுதிட்டு போறேன்னா, ஆரம்பத்துல உங்களுக்கு இப்ப நான் ஃபுல்லா தமிழ்ல எழுதுனா இன்னும் விளங்காது. எலக்ட்ரிக்கல் மின்னியல் உபகரணங்கள் எழுதுனா என்ன செய்யாது, உங்களுக்கு விளங்கி கொள்ற கஷ்டமா இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல எழுதிட்டு போறேன். நாம கிளாஸ்ல என்ன செய்வோம், முற்று முழுதாக தமிழ்ல தான் படிப்போம். ஏன் எக்ஸாம் தமிழ்ல தான் வரும், தமிழ்ல தான் கேள்வி வரும், நம்ம தமிழ்ல தான் படிப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக என்ன செய்யறேன், இங்கிலீஷ்ல எழுதிட்டு போறேன். இந்த எலக்ட்ரிக்கல் மெஷின் அண்ட் பவர் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டார் சம்பந்தமாக, அதே மாதிரி ஜெனரேட்டர், 2 இருக்கேன், மோட்டார் ஜெனரேட்டர், இது சம்பந்தமாக விரிவாக என்ன செய்யலாம் நாம பார்க்கலாம். எப்படியான மோட்டார்ஸ் இருக்கு, எப்படியான ஜெனரேட்டர்கள் இருக்கு, அந்த விஷயங்களை இதுல படிப்போம். அதுக்கு அடுத்ததாக ஒரு மின் நிலையத்துல மின் உற்பத்தி செய்யப்படும் தானே, ஒரு நீர் மின் நிலையத்துல மின் என்ன செய்யும், சுழலிய சுழற்றதன் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மின் எப்படி உங்களோட ஊடு வரைக்கும் சேருது, அதுக்கு என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துறோம், எப்படியான விஷயங்களை நாம செய்யறோம், என்னென்ன பவர் ஸ்டேஷன்கள் அங்க நாம அந்த மின்னை கூட்டி குறைக்கிறதுக்குரிய விஷயங்களை செய்யறோம்ங்கிறது சம்பந்தமாக இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல படிப்போம்.
மூணாவதாக இதுல வாரது எலக்ட்ரானிக்ஸ். மூணாவதாக இதுல வாரது எலக்ட்ரானிக்ஸ், இலத்திரனியல். ஓ லெவல் சயின்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டயோட் இருவாயி, டிரான்சிஸ்டர் மூவாயி, அதே மாதிரி குறைகடத்திகள், என் வகை குறைகடத்தி, பி வகை குறைகடத்தி, இது சம்பந்தமான விஷயங்களை நாம இதுல பார்ப்போம். உதாரணத்துக்கு போன் சார்ஜர் ஒன்று இருக்குன்னு சொன்னா, இந்த போன் சார்ஜர் வீட்டை வாரது என்ன ஆடலோட்டு, வீட்டை வார கரண்ட் 230 வோல்டேஜ். ஆனா போனுக்கு தேவை எத்தனை? 15 வோல்டேஜ், 20 வோல்டேஜ், 5 வோல்டேஜ். ஒடுங்கும் வித்தியாசம் 5 வோல்டேஜ். அப்ப எப்படி அந்த 5 வோல்டேஜா மாறுது? அப்படியான விஷயங்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்போம். எப்படியான விஷயங்களை கொண்டு என்ன துணை உறுப்புகள், எப்படி டயோட பயன்படுத்தலாம், எப்படி டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி நாம மாற்றலாம்ங்கிற விஷயத்தை இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்போம். எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கு. முதலாவது என்ன? தடை, அது மாதிரி கொள்ளளவி சம்பந்தமாக படிக்கிறது. அதுல ஓமின் விதி அதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்ததாக வீட்டு வயரிங், ஹவுஸ் வயரிங் எப்படி செய்யறதுங்கிற பார்ப்போம். 2வது யூனிட்ல மோட்டார் ஜெனரேட்டர் சம்பந்தமாக படிப்போம். அதோடு சேர்த்து உற்பத்தி செய்யப்பட்ட மின் எப்படி நம்ம வீடு வரைக்கும் வந்து செய்யறது, எப்படியான டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம பயன்படுத்துறோம்ங்கிறது சம்பந்தமாக இது வரைக்கும் படிப்போம். 3வதாக இருக்கிற யூனிட் தான் என்ன? எலக்ட்ரானிக்ஸ். 3வதாக இருக்கிற யூனிட் தான் எலக்ட்ரானிக்ஸ். இதுல நாம அந்த போன் சார்ஜருக்குள்ள இருக்கிற நான் ஒரு உதாரணமா சொல்லிடுறேன். டயோடு எப்படி இருக்கும், டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும், அந்த விஷயங்களும் இதுல படிப்போம். அடுத்தது 4வது செக்ஷன். 4வது செக்ஷன் வந்துக்கிட்டு இது கொமனான செக்ஷன். இது கொமன் செக்ஷன் சொல்றோம், சரிதானே? இது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக வார யூனிட்டுகள். இதுல முதலாவது வாரது இன்ட்ரோடக்ஷன். இதுல முதலாவது வாரது என்ன? இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சின்ன ஒரு வரலாறு பாடம் மாதிரி இருக்கும். சின்ன ஒரு பாடப்பரப்பு, இதுதானே? அந்த தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்து வந்துச்சு, இதுல கைத்தொழில் புரட்சியில என்ன தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு, உலக யுத்தத்துல என்ன தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு, ஆரம்பத்துல இருந்தது எப்படி இதுவரைக்கும் வந்துருக்கு. இப்ப சும்மா சொல்லுங்களே, கொரோனாக்கு முதல் இந்த ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது இலங்கைக்கு என்ன இல்லாத ஒரு விஷயம். ஆனா இப்ப அது வந்திருக்குதாங்க. இப்ப நாம ஆன்லைன் இல்லாம பேசிட்டு இருக்கேன், ஆமா இல்லையா? அப்ப கொரோனாக்கு முதல், கொரோனாக்கு பின்னுக்கு எப்படி அந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், இதுக்குள்ள வராது கொரோனா. அப்ப அப்படி எப்படி அந்த டெக்னாலஜி வளர்ந்து வந்திருக்கு சம்பந்தமான விஷயங்களை படிப்போம் இதுல. 2வது விஷயம், கொமனான விஷயம், டிராயிங், இன்ஜினியரிங் டிராவிங் சொல்லுவோம். இந்த டிராவிங்ல நாம என்ன பார்ப்போம்னா கூடுதலாக மெக்கானிக்கல் டிராவிங் தான் இதுல பார்க்க வேண்டி வரும். ஒரு பொருள், இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும். உதாரணத்துக்கு இந்த வீட்டுல எல்லாம் படம் பார்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு முன் வீட்டுக்கு ஒரு படம் கொண்டு வருவாங்க. என்ன, இப்படித்தான் இந்த வீட்டுல படம் இருக்கு, இந்த ரூம்ல படம் இப்படி வரும், கதவுட படம் இப்படி வரும். இப்படியான விஷயங்களை நாம எப்படி கீறுறது, அப்ப இந்த டிராயிங் எப்படி கீறுறது, ஒரு பொருள் தந்தா அதை பார்த்து எப்படி நாம சரியா ஒரு அந்த இன்ஜினியரிங் டெக்னிக்ஸை பயன்படுத்தி இன்ஜினியரிங் டிராயிங்கா மாத்துறது, எப்படி அந்த படத்தை நாம கீறுவோம்ங்கிற விஷயத்தை இதுல படிப்போம். 3வதாக படிக்கிறது ஹெல்த் அண்ட் சேஃப்டி. 3வதாக படிக்கிறது என்ன? ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அதாவது ஒரு வேலை தளத்துல, ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஏதோ ஒன்றிலேயோ வேலை செய்யக்குள்ள எப்படி பாதுகாப்பாக வேலை செய்யலாம், எப்படி பாதுகாப்பாக வேலை செய்யலாம், எப்படி ஆபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம், அடுத்த ஆபத்து வந்தா நாம எப்படி அதை தடுக்கலாம். உதாரணமாக பெட்ரோல் ஷெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா தீயணை கருவி இருக்கும். என்ன, கட்டாயம் நெருப்பு பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, அந்த தீயணை கருவி வச்சிருப்பாங்க. அது ஒரு பாதுகாப்பு யுக்தி, ஒரு பாதுகாப்பு யுக்தி. அப்படியான விஷயங்களை நாம இந்த பாடத்தில் என்ன செய்வோம், படிப்போம். 4வதாக இதுல நாம படிக்க போறது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட்ஸ் அண்ட் அலகுகளும் அளவீடும் சொல்லும். அலகுகளும் அளவீடும். இதுல உதாரணத்துக்கு பார்க்கறோம்னு சொன்னா சென்டிமீட்டர்னா என்ன, மீட்டர்னா என்ன, சென்டிமீட்டர் எப்படி மீட்டருக்கு மாற்றலாம். உதாரணமா சொல்ல போனா சென்டிமீட்டர் இப்ப 100 சென்டிமீட்டர் தாராங்க. 100 சென்டிமீட்டர்னா இது என்ன, ஒரு மீட்டர். என்ன, இப்படி 100 சென்டிமீட்டர் தந்தா இப்படி ஒரு மீட்டருக்கு மாற்றி எழுதலாம். இப்படி மாத்துறது, அது சம்பந்தமான விஷயங்கள் நான் என்ன செய்வோம் இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல படிப்போம். அதுக்கு அடுத்ததாக 5வது இதுல படிக்கிறது ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்.
ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். அலகுகளும் நியமங்களும், அலகுகளும் நியமங்களும். அலகுகள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்எல்எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஎஸ்ஓ, இப்படியான நியமங்கள் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அலகு இருக்கு, ஒவ்வொரு நியமம் இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்களை படிப்போம். உதாரணத்துக்கு ஒரு சீமெந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிஎஸ்எல்எஸ் போட்டிருப்பாங்க, எஸ்எல்எஸ் 825 800 இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப இந்த எஸ்எல்எஸ் 825 என்ன, அப்படியான விஷயங்களை நாம் என்ன செய்யணும், இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல படிப்போம். ஆறாவதாக நம்ம படிப்போம் என்டர்பிரினியர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். என்டர்பிரினியர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்ப நாம இவ்வளவு எல்லாம் படிச்சு எல்லாம் செஞ்சாச்சு. ஒரு படிச்சியோ அல்லது ஏதோ உற்பத்தி செஞ்சோ கடைசியா ஒரு பொருளை கொண்டு வந்துட்டோம். அதை எப்படி நாம மார்க்கெட்டு கொண்டு விற்கிறேன், அதை எப்படி நாம மார்க்கெட்டை கொண்டு விற்கிறேன். அப்ப அந்த மார்க்கெட்ல இந்த நிலைமை எப்படி இருக்கு, ஒரு கம்பெனிக்கு போனோம்னு சொன்னா ரைட், அதுல கணக்கு வழக்கு எப்படி, என்ன வரவு என்ன செலவு. அப்ப இந்த என்டர்பிரினியர்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல நாம மார்க்கெட் சம்பந்தமாக நாம என்ன செய்வோம், படிப்போம். ஒரு சந்தைங்கிறது எப்படி இருக்கும், மார்க்கெட்னா நம்ம ஊர்ல இருக்கிற மார்க்கெட் இல்லை, ஒரு சந்தை என்ன சந்தைன்னு சொல்றது. இப்ப இது ஒரு சந்தை என்ன, நாம ஒரு சந்தை தானே, நீங்க எனக்கு சேவையை பெறுறீங்க, இது ஒரு சந்தை ஓமா இல்லையா, இதுதான் அந்த மார்க்கெட்னு சொல்றோம். அப்ப எப்படி அந்த மார்க்கெட் இருக்கு, எப்படி விலைகள் தீர்மானிக்கப்படுது, நாம விற்கிற பொருள் விலை எப்படி தீர்மானிக்கலாம், அதே மாதிரி ஏன் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வருது, அதுக்கு அடுத்ததாக ஒரு கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாமே. ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வரவு வந்திருக்கு, இவ்வளவு செலவு போயிருக்கு, இப்படியான விஷயங்கள். அடுத்தது ஒரு பிசினஸ்ல செல்வாக்கு செலுத்துற விஷயங்கள், பிசினஸ்ல செல்வாக்கு செலுத்துற விஷயங்கள். இப்ப கரண்ட்லியா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம திடீர்னு மாதிரி யாரும் எதிர்பார்க்காத விதமாக என்ன செஞ்சிருக்கு, பெட்ரோலோட விலை கூடிடி போமா இல்லையா, பெட்ரோலோட விலை கூடிடி. அதே மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடி. என்ன காரணம், யுத்தம், ஈரான் அமெரிக்க யுத்தத்தின் காரணமாக ஹார்முஸ் நீரினை மூடிருக்காங்க. ஈரான் மூடினத்தால என்ன செஞ்சிட்டு பெட்ரோலோட விலை கூடிட்டு. அப்ப அதை எப்படி அந்த அரசியல், உலக அரசியல் அல்லது யுத்தங்கள் எப்படி செல்வாக்கு செலுத்துது, அப்படியான அந்த விஷயங்கள் நாம் இந்த என்டர்பிரினியர்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல நாம பார்ப்போம். இதுதான் இவ்வளவுதான் என்ன இடெக்ல இருக்கிற பாடப்பரப்பு. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிவில் ஒரு பாட்டா இருக்கு, மெக்கானிக்கல் ஒரு பார்ட், எலக்ட்ரிக்கல் ஒரு பார்ட், காமன் சப்ஜெக்டாக இவ்வளவு இருக்கு. இதுதான் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்குள்ள இருக்கிற அந்த 17 யூனிட்டும். 17 யூனிட்டும் என்ன, இதுதான் பாருங்க. இதுல 4 இருக்கு, இதுல 4 8 8ம் இதுல 3 8 3 11 11 6 17 யூனிட். இந்த 17 யூனிட்டையும் நாம என்ன செய்வோம், இடெக்ல படிப்போம். இந்த 17 யூனிட் என்னென்ன பாட்டுக்குள்ள வரும், இப்படி இப்படியான விஷயங்களை இந்த யூனிட் உள்ளடக்கி இருக்கிற விஷயத்த நாம என்ன செஞ்சோம் இப்ப பார்த்தோம். ரைட், விளைத்தான பிள்ளை. அடுத்த விஷயம், இது பாடப்பரப்பு சம்பந்தமான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. இடெக்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, அது எப்படி எப்படியான துறைகளை கொண்டிருக்கீங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, இதுல வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக அடுத்த விஷயம் நாம பார்க்க போறதுதான் டிகிரி ப்ரோக்ராம். என்ன டிகிரி ப்ரோக்ராம்? இப்ப டெக்னாலஜி எடுத்தா என்ன டிகிரி வரும், என்ன டிகிரி எடுக்கலாம்? உதாரணமாக சொல்லுவோமே, எல்லாரும் பயோசயின்ஸ் எடுக்காங்க, பயாலஜி படிச்சா டாக்டர் ஆகலாம், எம்பிபிஎஸ் கிடைக்கும். அதே மாதிரி மேத்ஸ், கம்பைன்மெண்ட் மேத்ஸ் படிச்சா பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஆகலாம் இப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுல முதலாவதாக உங்களுக்கு எடுக்கிற டிகிரி, முதலாவதாக எடுக்கிற டிகிரி பிஇடி. சயின்ஸ் படிச்சு பயோசயின்ஸ் படிச்சு எப்படி எம்பிபிஎஸ் ஆக டாப் டிகிரியோ, இப்படி எம்பிபிஎஸ் ஆக டாப் டிகிரி பயோ படிக்கிறார்கள். அதே மாதிரி மேத்ஸ் படிக்கிறார்களுக்கு இன்ஜினியரிங், பிஎஸ்சி இன்ஜினியரிங் எப்படி டாப் டிகிரி. அதே மாதிரி இடெக் படிக்கிற ஒருத்தருக்கு ஆக உயர்ந்தபட்ச டிகிரியாக இந்த டிகிரி வரும். சொல்லுவோம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சொல்லுவோம்.
இதுக்குள்ள நீங்க எடுக்கிற பாடத்தை பொறுத்து நீங்க ஆட்டோமொபைலா, சிவிலா, மெக்கானிக்கலா அல்லது இப்படின்னு வரலாம். உதாரணத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிகிரி வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் மெட்டீரியல் அண்ட் நானோ சயின்ஸ் டெக்னாலஜி. நான் மெட்டீரியல் சயின்ஸும் நானோ டெக்னாலஜிலையும் ஸ்பெஷல் முடிச்சதுக்காக அது அப்படி வரும். அதே இன்னொருத்தர் ஆட்டோமொபைல்ல முடிக்காருன்னு சொன்னா அவருக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் ஆட்டோமொபைல். எலக்ட்ரானிக்ஸ்ல முடிக்காருன்னா இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும். இதுதான் என்ன டிகிரி, பிஇடி, பெட்னு சொல்றோம். பிஇடி இன்னொரு பிஇடி, இன்னொரு பிஇடி. இது இல்ல, இது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவோம். இது வராது, இந்த டி வரும். சரிதானே? அதை நல்லா நோட் பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இந்த டிகிரி நீங்க எடுக்கணும்னு சொன்னா என்னென்ன பாடம் எடுத்திருக்கணும்னு பார்த்தா, முதலாவதாக நீங்க கட்டாயம் இடெக் எடுத்திருக்கணும். கட்டாயம் என்ன செய்யணும்? இடெக் எடுத்திருக்கணும். அதுக்கு அடுத்ததாக எஸ்எஃப்டி எடுத்திருக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்ன செஞ்சிருக்கணும்? எஸ்எஃப்டி எடுத்திருக்கணும். இது என்ன? கட்டாயம். என்ன கட்டாயம்? இதுவும் கட்டாயம் எடுத்திருக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம சொன்ன பாஸ்கெட் சப்ஜெக்ட் 11 சப்ஜெக்ட். இந்த 11 சப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பாடம் என்ன செஞ்சிருப்பீங்க? எடுத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பாடம், அது எக்ரிகல்ச்சரா இருக்கலாம், அல்லது ஐசிடியாக இருக்கலாம், அல்லது மெட்ஸாக இருக்கலாம், அல்லது இங்கிலீஷாக இருக்கலாம், அல்லது எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், அல்லது ஹோம் எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். கட்டாயம் இடெக் எடுத்திருக்கணும். அதுக்கடுத்து ஐஎஸ்எஃப்டி எடுத்திருக்கணும். இந்த 11 பாடத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடம் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க எடுத்திருக்கணும். சரிதானே? இது இந்த டிகிரிக்கு உரியது. இதுதான் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி இடெக் எடுத்த ஒருத்தர் எடுக்கிற டாப் டிகிரி. டாப் டிகிரி. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு, பிஐசிடி. பிஐசிடி அப்படின்னு சொல்லுவோம். இது பேச்சுலர் ஆஃப், இதே பேச்சுலர் அப்படியே வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ரைட். இது ஒரு டிகிரி ப்ரோக்ராம். இதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை, இதை விட கொஞ்சம் குறைய இருக்க முடியாது ரிசர்ச் அப்படின்னு சொன்னா நீங்க பிஐசிடிக்கு என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணலாம். இந்த பிஐசிடி எடுக்கிறது சொன்னா நீங்க எடுத்திருக்க வேண்டிய பாடம் இடெக் அல்லது பிடெக். இடெக் அல்லது பிடெக் இதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்திருக்கணும். சரிதானே? இடெக் பிடெக், அதாவது பிஐசிடி இடெக் எடுத்தாலும் வரும், பிடெக் எடுத்தாலும் என்ன செய்யும்? வரும். இடெக் அல்லது பிடெக் இதுல இருந்து ஏதாவது ஒரு பாடம் என்ன செஞ்சிருப்பீங்க? எடுத்திருப்பீங்க. நம்ம இங்க பிடெக் கதையை என்ன செய்வோம்? விடுவோம். ஏன்னா நம்ம இடெக் பத்தி தானே பேசிட்டு போறோம். ரைட். இடெக் கட்டாயம் எடுத்திருக்கேன். ரைட். கட்டாயம் இடெக் என்ன? கட்டாயம். அதுக்கடுத்த எஸ்எஃப்டி கட்டாயம். எஸ்எஃப்டி கட்டாயமாக எடுத்திருக்கேன். ரைட். இப்பதான் விஷயத்தை நாம நோட் பண்ண மூணாவது சப்ஜெக்டாக இந்த 11 பாடம் தானே நாம பார்த்தோம். இந்த 11 பாடத்துல இருந்து நீங்க ஐசிடி எடுத்திருக்கணும். ஐசிடி என்ன செஞ்சிருக்கணும்? கட்டாயமாக எடுத்திருக்கணும். ஐசிடி தவிர்ந்த மிச்ச 10 பாடத்துல நீங்க எதை எடுத்தாலும் இந்த பிஐசிடிக்கு என்ன செய்யலாம்? நீங்க அப்ளை பண்ண இயலாது. அப்ளை பண்ண இயலாது. அப்ப பிஇடி செய்யறன்னு சொன்னா இந்த இடெக் எஸ்எஃப்டி 11 பாடத்துல ஏதாவது ஒரு பாடம் எடுக்கலாம். நீங்க இதுல உதாரணத்துக்கு ஐசிடி எடுத்துறீங்கன்னு வைங்களேன், நீங்க ஐசிடி இங்க எடுத்தாலும் என்ன செய்யலாம்? பிஇடிக்கு அப்ளை பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பிஐசிடிக்கு அப்ளை பண்றது சொன்னா இடெக் எஸ்எஃப்டி மூணாவது பாடமாக கட்டாயம் என்ன செய்யணும்? ஐசிடி எடுத்தே ஆகணும். ஐசிடி எடுத்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம்? பிஐசிடி அப்ளை பண்ணலாம். இது ரெண்டும் இருக்கிற கோர்ஸ். இதை தவிர மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது தவிர மூணாவதாக ஆப்ஷன் இருக்கு, ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி யூனிவர்சிட்டிக்கு போறோம்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக நீங்க இடெக் சப்ஜெக்ட் எடுத்தீங்க, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு 24 டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. 24 டிகிரி ப்ரோக்ராம். அதை ஒவ்வொன்றும் தனித்தனியே சொல்லல. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்தது மீடியா, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்படி நிறைய டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. 24 டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. அந்த 24 டிகிரி ப்ரோக்ராமுக்கு நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். 24 டிகிரி ப்ரோக்ராமுக்கு என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்ன இருக்கணும்? இடெக்
எஸ்எஃப்டி, அடுத்தது 11 பாடத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடம் என்ன செஞ்சிருக்கணும், நீங்க எடுத்து வைக்கணும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இதுதான் டிகிரி ப்ரோக்ராம், டிகிரியில அந்த கட்டமைப்பு. இப்போ முதலாவதாக பிஇடி, அதுக்கடுத்தாக பிஐசிடி, அதுக்கடுத்தாக 24 ஏனே டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த டிகிரி ப்ரோக்ராம் கதைக்க எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, டெக்னாலஜி போட்டி குறைய, டெக்னாலஜி போட்டி குறைய எடுத்த லேஸ் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, எடுத்தா லேஸ் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், டெக்னாலஜி போட்டி குறைய, சிம்பிள் யூனிவர்சிட்டி போயிடலாம்னு சொல்லி. சரிதானே? ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிஇடி இருக்கு தானே, இந்த பிஇடி கோர்ஸ் கொஞ்சம் வலிக்கும், இந்த பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிஇடி, இந்த பிஇடி கோர்ஸுக்கு போன வருஷம் யூனிவர்சிட்டிக்கு எடுத்தாக்கிற எண்ணிக்கை 1336. 1336. பிஐசிடிக்கு எடுத்தாக்கிற எண்ணிக்கை, பிஐசிடிக்கு எடுத்தாக்கிற எண்ணிக்கை 1020. 1020. அதே மாதிரி பயோசிஸ்டம் டெக்னாலஜி இருப்பாங்க தானே, பிஎஸ்டி, பிடெக், அவங்களுக்கு சொல்றேன் பிபிஎஸ்டி, பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. இதுக்கு எடுத்தாக்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 1324. இது போன வருஷம். இது சரிதானே? மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னு சொன்னா எத்தனை பேர் வர போகுது? 0 4 4 4 4 8 6 3 3680 பேர் தான் என்ன போன வருஷம் டெக்னாலஜி இலங்கையில இருந்து, மொத்தமாக இலங்கையில இருந்து 3680 பேர். அதுல விடுங்க, ஒன்று அவங்க இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க அல்லது இந்த கேட்டகரியில வருவாங்க. எனக்கு நம்ம மூணையும் சேர்த்து பார்க்க இல்லாதானே, ஒன்று ஒரு பிஇடி இல்லாட்டி பிஐசிடி எடுப்பாரு, அல்லது பிபிஎஸ்டி பிஐசிடி எடுப்பாரு. யோசிச்சு பாருங்க, மற்ற மெட்ஸுக்கு சயின்ஸுக்கு இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எம்பிபிஎஸ் எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு இதுல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 25 பேர், 25 கிட்டத்தட்ட ஒரு 100க்குள்ளேன்னு செய்யும் வரும், இன்ஜினியரிங்க்கு வரும். அது தவிர ஏனே எவ்வளவு கோர்ஸ் இருக்கு பாருங்க, நர்சிங், டென்டல், அடுத்தது வெட்டினரி இப்படின்னு செய்யும். அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யும், கிட்டத்தட்ட 10,000 அப்படி எல்லாமே என்ன செய்யும் வரும். 10,000 என்ட்ரன்ஸுக்குரிய சான்ஸ் எல்லாம் வரும். ஆர்ட்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் கூட. ஆனா டெக்னாலஜி மொத்தமாக எத்தனை, 3680 பேர் தான் மொத்தமாகவே வரும். அதுல இப்போ பிஇடிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 1336 பேர். 1336 பேர் தான் என்ன செய்வாங்க, பிஇடிக்கு வருவாங்க. பிஇசிடி பிஐசிடிக்கு 1020 பேர். ஆகவே கடும் போட்டி கூட. அதே மாதிரி படிச்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், வெல்லலாம். படிச்சா மட்டும்தான் வெல்லலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் இதுல சொல்றதுக்கு என்னன்னா, இந்த டெக்னாலஜியில எக்ஸாம் மெத்தட், எக்ஸாம் டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல எக்ஸாம் டெக்னிக்ஸ் எப்படி இருக்கு சொன்னா, இங்க 2 விதமான எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான எக்ஸாம் இருக்கு. ஒன்று எழுதுற எக்ஸாம், அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம். எழுதுற எக்ஸாம், அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ரைட். அதுல எழுதுற எக்ஸாம பாத்தீங்கன்னு சொன்னா, இதுதானே ரிட்டன் எக்ஸாம். 70 மார்க்ஸுக்கு நீங்க என்ன செய்வீங்க, எக்ஸாம் எழுதுற எக்ஸாமுக்கு 70 மார்க்ஸ் வரும். அதுக்கடுத்தா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும், அதுக்கு 30 மார்க்ஸ் வரும். அப்ப தனியே எழுதுற எக்ஸாம் மட்டுமே என்ன செய்யலாம், செய்யறதில்ல டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். அப்ப 70 மார்க்ஸுக்கு நீங்க என்ன செய்வீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க. 30 மார்க்ஸுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். 30 மார்க்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். இதுதான் உங்களோட எக்ஸாம் அந்த கட்டமைப்பு. நம்ம பேப்பர்ல கட்டமைப்பு எல்லாம் எப்படி வருங்கிறது இன்னும் முன்னுக்கு போக நம்ம என்ன செய்யும், படிச்சுட்டு போவோம். அதுகள்ல அந்த விஷயங்களை பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? அடுத்த விஷயம் நாம பேச போறதுதான் நம்மளோட கிளாஸ் எப்படி போகுதோ, நாம எப்படி இந்த கிளாஸை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற விஷயம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட கிளாஸ்ல முதலாவதாக இருக்கிறது, முதலாவது விஷயம் கம்ப்ளீட் தியரி.
கம்ப்ளீட். அதாவது உங்களோட ஏ லெவல் எக்ஸாமுக்கு முதல் ஆக குறைஞ்சது 4 மாசம் இருக்கக்குள்ள, குறைஞ்சது எத்தனை மாசம்? 4 மாசம், 4 months, 4 மாதம் இருக்கக்குள்ள உங்களோட முழு பாடப்பரப்பும் என்ன செய்யும்? 17 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவோம். 17 யூனிட் என்ன செய்வோம்? நாம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக மெரிட் குயிஸ். அதாவது நம்ம எப்படி பிள்ளைகளை ட்ரைனிங் பண்றோம், நம்ம படிக்கிற பிள்ளைகளோட மார்க்ஸ் எப்படி நாம உயர்த்தலாம். அடுத்தது உண்மையாகவே நம்மளோட தியரி கிளாஸ் வந்துக்கிட்டு பாஸ் பேப்பர் அடிப்படையாக கொண்ட டீச்சிங் டெக்னிக்ஸா தான் இருக்கும். பாஸ் பேப்பருக்கு ரிலேட்டடா தான் என்ன செய்யும் நம்மளோட டீச்சிங் மெத்தட் இருக்கும். அதானே அன்வான்ட் திங்ஸ், தேவையில்லாம படிக்கிறது, நிறைய கூட படிக்கிறது, குறைய படிக்கிறது, ரெண்டு மாரி. சிலாக கூடயும் படிப்பாங்க, அதே மாதிரி குறையும் படிப்பாங்க. அப்படி இல்லாம நமக்கு பாஸ் பேப்பருக்கு என்ன தேவை, நம்மளோட எக்ஸாமுக்கு என்ன வரும், நம்மளோட சிலபஸ்ல என்ன இருக்கு, அவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு 4 மாசத்துக்கு மேல, எக்ஸாமுக்கு 4 மாசத்துக்கு மேல செய்யும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி மெரிட் குயிஸ் சொன்னா இடைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு திடீர்னு மாதிரி எக்ஸாம் இன்ஃபார்ம் பண்ணாம என்ன செய்யும், நாம எக்ஸாம் வைப்போம். அப்போ மொத்தமாக நிறைய எக்ஸாம் சிஸ்டம் இருக்கு நம்மகிட்ட. அந்த எக்ஸாம் சிஸ்டத்துல மார்க்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அனலைஸ் பண்ணி கொள்ளலாம். அப்ப மெரிட் குயிஸ். அப்ப இந்த எக்ஸாம் வைக்கக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், திடீர்னு எக்ஸாம் வைக்க நீங்க படிச்சிருந்தா தான் என்ன செய்வீங்க. அப்ப அது அடுத்தடுத்ததாக என்ன செய்யும், படிக்காட்டி திரும்ப ஞாபகம் மூட்டப்படும். அந்த மெரிட் குயிஸ் எக்ஸாம் வச்சு அந்த பேப்பர் என்ன செய்யும், நாம கட்டாயம் விளங்கப்படுத்துவோம். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது ஸ்பீட் ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ். இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட காலம் வரக்குள்ள உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் என்ன செய்யும், நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிவிஷன் கிளாஸ் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட சேர்த்து அந்த ரிவிஷன் எப்படி இருக்குன்னா பேப்பரை பேஸ் பண்ணின ரிவிஷனாக என்ன செய்யும் இருக்கு. இது பேப்பர் கிளாஸ் இல்லை, இது ரிவிஷன் பேப்பரை பேஸ் பண்ணின ரிவிஷனாக என்ன செய்யும் இருக்கு. கூடுதலாக இதுல நாம என்ன செய்வோம்னா எம்சிக்யூவை தான் என்ன செய்யும் டார்கெட் பண்ணுவோம். எம்சிக்யூ தான் டார்கெட் பண்ணுவோம். அப்ப எம்சிக்யூ பாத்தீங்கன்னா 5 விட தருவாங்க. எம்சிக்யூல ஓ லெவலுக்கு என்ன செய்யும் 4 விட இருக்கும், ஏ லெவல்ல 5 விட தந்திருப்பாங்க. அப்ப அந்த 5 விடையை நாம என்ன செய்யும் அனலைஸ் பண்ணுவோம். அந்த ரிவிஷனோட சேர்த்து அந்த எம்சிக்யூ பேஸ் பண்ணி என்ன செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்குரிய ரிவிஷனும் என்ன செய்வோம் நாம செய்வோம். 4வதாக உங்களுக்கு நடக்கும் ஃபுல் பேப்பர் கிளாஸ். 4வதாக நாம செய்யறது ஃபுல் பேப்பர் கிளாஸ். ஃபுல் பேப்பர் கிளாஸ்ன்னு சொன்னா இதுல எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி எஸ்ஐ, இந்த 3 பாட்டும் சேர்ந்த ஃபுல் பேப்பர் கம்ப்ளீட் செட். அப்ப அந்த பேப்பர் கிளாஸ் என்ன செய்யும் அவங்களுக்கு நம்ம வேற என்ன செய்வோம் தியரி 4 மாசத்துக்கு முடிச்சிருவோம். அப்ப இது ரிவிஷன் என்ன செய்யும் இடையில போகல ஸ்டார்ட் ஆகும், ஸ்பீட் ரிவிஷன் எம்சிக்யூவும். அப்ப இதெல்லாம் முடிஞ்சு கடைசி கட்டத்துல என்ன செய்வோம் நாம ஃபுல் பேப்பர் கிளாஸ் என்ன செய்வோம் கம்ப்ளீட்டாக பேப்பர் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி ஃபுல்லா பேப்பர் கிளாஸ் செய்வோம். ரைட். அடுத்தது 5வது வீக்லி புஷ்அப் பிளான். வீக்லி புஷ்அப் பிளான் அப்படின்னா என்னன்னா, அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற ஐடியா ஒவ்வொரு பிளான் நாம எப்படி இந்த கிளாஸை கொண்டு போகிறோம். வீக்லி புஷ்அப் பிளான் என்னன்னா ஒவ்வொரு வீக்கும் கிளாஸ் நடக்கும் தானே, அந்த கிளாஸ் சம்பந்தமாக அந்த ஒரு ஏரியாவை படிக்கணும்னா அந்த ஏரியாவில் இருந்து வந்த பாஸ் பேப்பர் கேள்வி ஏதாவது ஒன்று என்ன செய்யும், ஒன்றோ அல்லது ரெண்டோ ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு, ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிஷத்துக்கு என்ன செய்யும் நாம் அதை விளங்கப்படுத்துவோம். அந்த வீக்ல உதாரணத்துக்கு சொல்லுவோமே, உதாரணத்துக்கு நீங்க செங்கல்ல படிக்கணும், நாம அடுத்த கிழமை ஃபுல்லா ஒரு வீக்ல செங்கல்ல படிக்கணும்னா செங்கல் சம்பந்தமாக வந்து பாஸ் பேப்பர் கேள்வி அதுல ஒன்றோ அல்லது ரெண்டோ ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா நாம ஒவ்வொரு வீக்கும் அப்லோட் பண்ணிட்டு வருவோம். இந்த கிழமை செங்கல்னா அடுத்த கிழமை சீமெந்த பத்தி படிச்சோம்னா அந்த கிழமை என்ன செய்யும் சீமெந்தில் வந்து பாஸ் பேப்பர் கேள்வி ஏதாவது ஒன்று எடுத்து உங்களுக்கு என்ன செய்யறோம் நாம இதை செய்வோம். அதான் வீக்லி புஷ்அப். அப்போ ஒவ்வொரு வீக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு புஷ்அப் பண்ணிட்டே இருப்போம், உயர்த்திக்கிட்டே என்ன செய்வோம் நாம இருப்போம். 6வது பிளான் தான் ஆர்எம் எக்ஸாம்.
சரிதானே? RM எக்ஸாம் தான் ரிவிஷன் ஃபார் மந்த், ரிவிஷன் ஃபார் மந்த் எக்ஸாம். அதாவது அந்த ஒரு மாசத்துல, அதாவது நம்ம ஏப்ரல்ல எக்ஸாம் படிக்கும், ஏப்ரல் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது வைங்க, சாரி மே 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மே, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மே 31 என்ன செய்யும்? கிளாஸ் முடியும். மே 31 அந்த அந்த மாசம் முடியும். என்ன, மே 1 ஸ்டார்ட் ஆகி மே 31 அந்த மாசம் முடியும். அப்ப அந்த மாசத்துக்குள்ள என்னெல்லாம் படிச்சோமோ அதுல ஒரு எக்ஸாம் நடக்கும். அதுல ஒரு எக்ஸாம் என்ன செய்யும் நடக்கும். அது MCQ ஆகிக்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆகிக்கலாம், விசை ஆகிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு எக்ஸாம் என்ன செய்யும் நடக்கும். அந்த எக்ஸாம் நடத்தி அந்த மார்க்ஸ் உங்களுக்கு தரப்படும், அந்த பேப்பர்கள் அங்க படுத்தப்படும். ரிவிஷன் ஃபார் மந்த் எக்ஸாம் என்ன செய்யும் இருக்கும். ஏழாவது பிளான் தான் ரீகால் மெமரி பேப்பர். ரீகால் மெமரி பேப்பர். ரீகால் மெமரி பேப்பர்னா என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் என்ன செய்யும் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த ரீகால் மெமரி பேப்பர்ல உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ் மேல ஸ்டார்ட் ஆகுது. என்ன, சும்மா சொன்னோம், மேல என்ன செய்யும் 2 எக்ஸாம் நடக்கும். ஒன்று RM எக்ஸாமும் நடக்கும், ரீகால் மெமரியும் நடக்கும், RCன்னு சொல்றோம். ரைட். இப்ப இந்த ரிவிஷன் ஃபார் RM எக்ஸாம்ல என்ன செய்யும், மேல படிச்சது மட்டும் வரும். சரிதானே? ரீகாலுக்கும் அதே மாதிரி மேல படிச்சது மட்டும் வரும். மே, அதுக்கடுத்ததாக வர்றது ஜூன். என்ன, அதுக்கடுத்ததாக வர்றது ஜூன். ரைட். இந்த ஜூன்ல என்ன செய்யும் RM எக்ஸாம் நடக்கும், ரிவிஷன் ஃபார் மந்த். எதுக்கு? ஜூனுக்கு. ரீகால் எக்ஸாம் நடக்கும். இந்த இருக்கிற ரீகால் மெமரி பேப்பர், ரீகால் மெமரி பேப்பர். இந்த ரீகால் மெமரி பேப்பருக்கு இந்த மேலையும் ஜூன்லையும் இருந்து என்ன செய்யும் படிச்சது வரும். விளங்கிட்டா? மேல என்ன படிச்சா ஜூன்ல, இது ரெண்டு மே ஜூன் இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும் ரீகாலுக்கு வரும். ஜூலைக்கு போறீங்க, ஜூலைக்கு போகக்குள்ள ஜூலைல என்ன செய்யும், ஜூலைக்குரிய RM எக்ஸாம் நடக்கும், ஜூலைல ரீகால் நடக்கும். இந்த ஜூலைல ரீகால் வரக்குள்ள எப்படி வரும்? மேல படிச்சது, ஜூன்ல படிச்சது, ஜூலைல படிச்சது, இது மூன்றும் சேர்ந்து என்ன செய்யும் ரீகாலாக வரும். அப்ப நீங்க என்ன வழிபட்டும் என்ன செய்யணும், படிச்சே ஆகணும். அப்ப உங்களுக்கு அது திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி என்ன செய்யும், அந்த மெமரியை நாம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். படிச்சது என்ன செய்யாது, மறக்காது. இது ரீகால் எக்ஸாம். எட்டாவதாக இருக்கிறது தான் என்ன, எட்டாவதாக நம்மளோட பிளான்ல இருக்கிறது எண்ட் மிஷன். அதாவது ஃபைனல் டார்கெட் பேப்பர். ஃபைனல் டார்கெட் பேப்பர் தான் நம்மளோட மிஷன்ல இருக்கிறது. அப்ப இதுல பாருங்க, கம்ப்ளீட் தியரி 4 மாசத்துக்கு முதல் தியரி முடிக்கும். அதுக்கு அடுத்ததாக எக்ஸாம் பாருங்க, எத்தனை எக்ஸாம் சிஸ்டம் சொல்லி, ஒன்று மெரிட் குயிஸ், ஒன்று. அப்ப நீங்க திடீர்னு என்ன செய்யும், இதை கேள்வி வைக்கக்குள்ள நீங்க படிச்சு அப்டேட்ல இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வீக்லி புஷ்அப். ஒவ்வொரு கிழமையும் என்ன செய்யும், அந்தந்த கிழமை படிச்சுட்டு அந்தந்த வீக்ல என்ன படிச்சோமோ அதை என்ன செய்யும் நாம பாஸ் பேப்பர் மூலமாக புஷ்அப் பண்ணிட்டு இருப்போம். ரிவிஷன் ஃபார் மந்த் எக்ஸாம், அந்த மாசத்துல என்ன படிச்சோமோ அதை என்ன செய்யும் எக்ஸாமுக்கு வரும். ரீகால் மெமரி, ரீகால் மெமரி பேப்பர் ஒவ்வொரு மாசம் சேர்த்து மொத்தமாக இதுவரைக்கும் படிச்சதை என்ன செய்யும் நாம ஞாபக மூட்டலாக என்ன செய்யணும் படிப்போம். அப்ப நம்ம 4 எக்ஸாம் சிஸ்டம் இருக்கு. 4 எக்ஸாம் சிஸ்டம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, 4 எக்ஸாம் சிஸ்டம் என்ன செய்யுது இருக்கு. இந்த 4 எக்ஸாம் சிஸ்டத்தின் மூலம் என்ன செய்யலாம், விரும்பியோ விரும்பாமல் என்ன செய்யணும், படிச்சுதான் ஆகணும். உங்களை படிக்க வைக்கிறதான எங்களோட வேலை. அதான் ஒரு டீச்சர்ட வேலை, நம்ம பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்கணும். அந்த வேலையை நாம சிறப்பாக செய்யறதுக்கு இப்படி ஒரு பிளான் ஒன்று என்ன செய்யுது நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த பிளான்ல தான் நம்மளோட கிளாஸ் என்ன செய்யும் போகும். இந்த இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ரீகால் மெமரி பேப்பர் இதெல்லாம் கிளாஸ் டைம்லயா நடக்குது கேட்டா இல்ல. அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இப்போ இந்த எக்ஸாம் சொன்ன மெரிட் குயிஸ், வீக்லி புஷ்அப், ரிவிஷன் ஃபார் மந்த் எக்ஸாம், ரீகால் மெமரி பேப்பர், இது அவ்வளவு என்ன கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ. கம்ப்ளீட்டாகவே என்ன ஃப்ரீ. எந்த கட்டணமும் என்ன செய்யாது இந்த எக்ஸாமுக்கு உங்கள்கிட்ட அறவிடப்பட மாட்டாது. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் என்ன செய்யும் இந்த வீக்லி புஷ்அப், ரிவிஷன் ஃபார் மந்த், ரீகால்
மெமரி பேப்பர் இது அவ்வளவும் இந்த 4 பிளான் என்ன செய்யும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகத்தான் என்ன செய்வோம் உங்களுக்கு நாம செய்வோம். எந்த கட்டணமுமே இருக்காது. இதுக்கும் தியரிக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை. தியரியோட பாட்டில் என்ன செய்யும் போ தியரியோட பாட்டில் போ. அதே மாதிரி ரிவிஷன் பாட்டில் போ. பேப்பர் கிளாஸ் அது ஃபைனல் டார்கெட் தானே. இந்த 4 months முடிஞ்சதுக்கு தான் நம்ம கம்ப்ளீட் பேப்பர் செட் பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில நாம என்ன செய்வோம் இந்த வீக்லி புஷ்அப் இதெல்லாம் என்ன செய்யும் அது எம்சிக்யூவாக இருக்கலாம், ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இசையாக இருக்கலாம். ஒவ்வொன்றும் மாறி மாறி என்ன செய்யும் நிறைய கலந்து வரக்குள்ள நீங்க பேப்பர் எழுதுறதுக்கு பழகிடுவீங்க. எப்படி அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும். நமக்கு என்னதான் விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பேப்பர் எப்படி எழுதணுங்கிறத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி கேள்விக்கு விட எழுதணும் சரி. அப்ப இப்படி அடிக்கடி எக்ஸாம் செஞ்சு வர உங்களுக்கு விஷயம் தெரிய வரும். இப்படித்தான் எம்சிக்யூ ஆன்சர் பண்ணணும், இப்படித்தான் ஷார்ட்கட்ல விட எடுக்கணும், இப்படித்தான் எஸ்ஐக்கு நாம விட எழுதணும். ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன செய்யும் கம்ப்ளீட்டாக பழகிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அது பழகிடுவீங்க. ஃபைனலா நாம என்ன செய்வோம் ஃபுல் பேப்பர் கிளாஸுக்கு வரும். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எண்ட் மிஷன் நம்மளோட மிஷனை நாம என்ன செய்வோம் என் பண்ணுவோம். டார்கெட் பேப்பரோட என்ன செய்வோம் நம்மளோட மிஷனை என் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட கிளாஸோட பிளான். இப்படிதான் நம்மளோட கிளாஸ் போகுது. அதை நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிதான் நம்மளோட கிளாஸ் என்ன செய்ய போகுது. சும்மா வந்தோம் ஒரு தியரியை படித்தோம் பழமையமான ஒரு சிஸ்டத்துல என்ன செய்யாது நம்ம கிளாஸ் போவாது. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் என்ன செய்யும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம நிறைய எக்ஸாம் சிஸ்டம் இருக்கு, நிறைய கூடுதலான எக்ஸாம் நடக்கும். எல்லா எக்ஸாம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவ்வளவு முற்று முழுதாகவே எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாகத்தான் இந்த எக்ஸாம் சீரீஸ் நடக்கும். இதுதான் நம்மளோட கிளாஸ் பிளான். இப்படிதான் நம்மளோட கிளாஸை கொண்டு போகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா 17 யூனிட் இருக்குன்னு சொன்னேன். இடெக்ல 17 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டும் எத்தனை மாசம் போகும், என்ன மாதிரி அந்த யூனிட் முடிப்படும் இதை பார்த்தோம்னா முதலாவது யூனிட் என்ன முதலாவது காணப்படுறது இன்ட்ரோடக்ஷன். யூனிட். ரெண்டாவது யூனிட் ட்ராயிங். மூன்றாவது சேஃப்டி, ஹெல்த் அண்ட் சேஃப்டி சொல்லுவோம், சேஃப்டின்னு எழுதுறது. நாலாவது கன்ஸ்ட்ரக்ஷன். அஞ்சாவது டிரான்ஸ்மிஷன். ஆறாவது ஆட்டோமொபைல். ஏழாவது எலக்ட்ரிக்கல். எட்டாவது ப்ரொடக்ஷன். ஒன்பதாவது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இதுல உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே நம்ம முன்னு பார்த்துருந்தோம் ஒவ்வொரு பாடமும் எப்படியான உள்ளடக்கங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சரிதானே, இதுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு நாம 2.5 மாசத்துல செய்வோம் முடிப்போம். 2.5 மாசத்துல முடிப்போம் சரிதானே. ஆட்டோமொபைலும் அதே மாதிரி என்ன செய்யறோம் 2.5 மாதத்துல இந்த யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன செய்யும் முடிப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷன் எத்தனை மாசம் போகும், வரலாறு மாதிரி இருக்கானே சொன்னதானே கைத்தொழில் சொல்லி எத்தனை மாசம் போகும் நினைக்கிறீங்க? ஆக 2 கிளாஸ் உங்களை என்ன செய்யறல வச்சு மினக்கெடுத்துறல. ஏன்னா இந்த யூனிட்ல இருந்து ஒரே ஒரு எம்சிக்யூ கேள்வி தான் வரும். இந்த யூனிட்ல இருந்து ஒரே ஒரு எம்சிக்யூ கேள்வி தான் செய்யும் வரும். ஆக இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸுக்கு யூனிட்டுக்கு என்ன செய்யும் 2 கிளாஸ்ல என்ன செய்யும் இந்த இன்ட்ரோடக்ஷன் இது முடியும். அதே மாதிரி ட்ரோவிங் 1 monthல என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும். ஒரு மாசத்துல என்ன செஞ்சிடும் நாம ட்ரோவிங்கை முடிக்கலாம். ரைட். எலக்ட்ரிக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மாசத்துல எலக்ட்ரிக்கல் முடியும். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி தான். ப்ரொடக்ஷனுக்கு நாம் ஒதுக்கப்பட்ட காலம் 2 மாதங்கள். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5 கிளாஸ். 5 மாசம் இல்லை 5 கிளாஸ். 5 கிளாஸ்ல என்ன செய்யும் இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் முடியும். இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் எத்தனை மாசம் 3 கிளாஸ். மாதம் இல்லை 3
கிளாஸ்ல என்ன செய்யும் இந்த இனிஷியல் மெஷர்மெண்ட் முடியும். அடுத்து என்ன சேஃப்டி. சேஃப்டி எவ்வளவு காலம் போகும்? 2 கிளாஸ். 2 கிளாஸ்ல என்ன செய்வோம் நாம முடிப்போம். இன்ட்ரடக்ஷனுக்கு 2 கிளாஸ், ட்ரோவிங் ஒரு 1 மந்த், சேஃப்டி 2 கிளாஸ்ல முடியும், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி 2.5 மாசம், டிரான்ஸ்மிஷன் 5 கிளாஸ், ஆட்டோமொபைல் 2.5 மாதம், எலக்ட்ரிக்கல் 2 மாசம், ப்ரொடக்ஷன் 2 மாசம், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் 3 கிளாஸ்ல என்ன செய்வோம் முடிப்போம். இது நம்ம ஆன்லைன்ல மட்டுமானு பாத்தீங்கன்னா இல்ல, நம்ம செய்யற பிசிக்கல் கிளாஸ்லயும் இதே சிஸ்டத்துல என்ன செய்யும் முடியும், இதே டார்கெட்ல முடியும். அதே பேப்பர் சிஸ்டம் இருக்கும், ரீகால் மெமரி பேப்பர், ஆர்எம் பேப்பர், அதே மாதிரி மெரிட் குயிஸ் இருக்கும், அது வீக்லி புஷ்அப், இதெல்லாம் என்ன செய்யும் நம்ம பிசிக்கல் கிளாஸ்லையும் பிசிக்கலா நடக்கிற கிளாஸ்லையும் அந்த அவ்வளோ சிஸ்டமும் ஃபாலோ அப் பண்ணுவோம். இது ஆன்லைன்லையும் இதே ஃபாலோ அப் தான், பிசிக்கல்லையும் இதே ஃபாலோ அப் என்ன செய்யும் கிளாஸ் முடியும். சரிதானே? இவ்வளவு நம்ம என்ன செஞ்சிடும் முடிச்சிடும். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? இந்த இருக்கிற 9 யூனிட்டும் என்ன ஃபர்ஸ்ட் இயருக்குரியது. இந்த 9 யூனிட்டும் ஃபர்ஸ்ட் இயருக்குரியது. ரைட்? செகண்ட் இயரை பார்த்தீங்கன்னு சொன்னோம். செகண்ட் இயர் எப்படி சாத்தியம்ங்கிறத செகண்ட் இயரை பார்த்துட்டு பார்ப்போம். செகண்ட் இயர் யூனிட்ல முதலாவது இருக்கிறது ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ரெண்டாவது இருக்கிறது எலக்ட்ரிக்கல் மெஷின். மூன்றாவது எலக்ட்ரானிக். ரைட்? நாலாவது ஃப்ளூட் மெஷின்ஸ். அஞ்சாவது QS. ஆறாவது வாட்டர் சப்ளை. ஏழாவது BOQ. எட்டாவது மேனேஜ்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதுலயும் பாருங்க பிள்ளைகள், இதுலயும் இந்த இருக்கிற ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இது உங்களுக்கு 3 கிளாஸ்ல என்ன செய்யும் நாம முடிப்போம். எலக்ட்ரிக்கல் மெஷின் 2 months, எலக்ட்ரானிக்ஸ் 2.5 மாதங்கள். 2.5 மாதம். இத்தனை கிளாஸ் நான் சொல்லல, 2.5 மாதம். ஃப்ளூட் மெஷின்ஸ் 2 மாதம். அடுத்தது QS 2 மாதம். வாட்டர் சப்ளை 1 மாதம். BOQ 2 மாதம். மேனேஜ்மெண்ட் 2 மாதங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு கிளாஸ் முடியும். அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க, ஸ்டாண்டர்ட் 3 கிளாஸ்ல, எலக்ட்ரிக்கல் 2 மாதம், எலக்ட்ரானிக் 2.5, ஃப்ளூட் மெஷின் 2 மாதம், QS 2, வாட்டர் சப்ளை 1 மாதம், BOQ 2 மாதம், மேனேஜ்மெண்ட் 2 மாதத்துக்குள்ள என்ன செய்வோம் நாம இந்த கிளாஸை முடிப்போம். இது உங்களுக்கு நாம பின்ன போகல டைம் ஷார்ட்டாக என்ன செய்வோம் நாம இதை தருவோம். இது எப்படி சாத்தியம்? எப்படி நீங்க இவ்வளவு குயிக்கா முடிக்கலாம்? ஸ்பீடா படிப்பீங்களா அல்லது குறைய படிப்பீங்களா? அப்படி இல்லை, உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்வோம் நாம படிப்போம். கூடையும் படிப்பிக்க மாட்டோம், குறையையும் படிப்பிக்க மாட்டோம். எது தேவையோ அதை நாம என்ன செய்வோம் படிப்போம். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட கிளாஸ் வந்துட்டு 100க்கு 100 வீதம் டியூட் பேஸ் பண்ணி தான் போகும். 100க்கு 100 வீதம் என்ன செய்யும் டியூட் பேஸ் பண்ணி தான் போகும். அப்ப அந்த டியூட் பேஸ் பண்ணி போறதால நமக்கு எழுதுறது படங்குறதுக்கு டைம் எல்லாம் என்ன நமக்கு மிச்சம். அப்ப டியூட் பேஸ் பண்ணி போகல நமக்கு என்ன செய்யும் இந்த இது ஒரு சாத்தியமான விஷயமாக வரும். அது உங்களோட நோட்ஸும் என்ன செய்யும் ப்ராப்பர் நோட்ஸாக இருக்கும். அந்த டியூட்ஸ்லையும் கம்ப்ளீட் நோட்ஸ் இருக்காது, நீங்க இடையிடையே ஃபில் பண்ற மாதிரி தான் அந்த டியூட் உங்களுக்கு தரப்படும். அப்ப இந்த இருக்கிற இது நம்ம என்ன செய்யலாம், அந்த டியூட் பேஸ் பண்ணி போகல நம்ம சாத்தியப்படுத்தலாம். என்ன செய்யலாம், நம்ம சாத்தியப்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக நம்மட கிளாஸ்ல வந்துக்கிட்டு பேமெண்ட் விஷயங்கள் எப்படி வரும்? ஒவ்வொரு கிளாஸுக்கா பேமெண்ட் கேட்டா இல்லை, மந்த்லி பேமெண்ட் தான் என்ன செய்வோம் நாம கிளாஸுக்கு எடுப்போம். பிசிக்கலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல இப்ப மெடிக்கலோ ஒரு சிஸ்டம், கல்முனையில ஒரு சிஸ்டம், மாத்தலையில ஒரு சிஸ்டம், கெண்டியில ஒரு சிஸ்டம், இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சிஸ்டம். நிறைய இடத்துல பிசிக்கல் கிளாஸ் நடக்குது, செஞ்சிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சிஸ்டம். ஆனா நம்மளோட ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா மந்த்லி ஃபீஸ் தான். ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி தான் நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க.
அந்த மந்த்துக்குரிய கிளாஸஸ் என்ன செய்யும் நடக்கும். ஒரு மந்த்துக்கு 10 கிளாஸ் நடக்கும், 15 கிளாஸ் நடக்கும். நான் சொல்றேன் தியரி கிளாஸ். இந்த ஃப்ரீன்னு சொன்னதானே அதை கழிச்சு அது இதுக்குள்ள வராது. இந்த தியரியை கம்ப்ளீட் பண்றதுக்குரிய கிளாஸஸ் தான் நான் சொல்றேன். இந்த 10 15 சொல்லி ஒரு மாசத்துக்கு 10 தொடக்கம் 15 கிளாஸ் என்ன செய்யும் நடக்கும். ஒரு மாசத்துக்கு 1 மந்த் 1 மந்த்துக்கு 10 தொடக்கம் 15 கிளாஸ் என்ன செய்யும் நடக்கும். 10 தொடக்கம் 15 கிளாஸ். அது 2 hours இருக்கலாம், 3 hours இருக்கலாம். 2 hours or 3 hours கிளாஸாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அது ஒவ்வொரு கிளாஸை பொறுத்து என்ன செய்யும் மாறுபடும். ஆனால் உங்களுக்கு பொருத்தமான டைம்கள் தான் என்ன செய்யும் இந்த டைம் போடுபடும். நம்ம 10 இருந்து 15 கிளாஸ் நடக்கும். அந்த நாள் ரீகால் மெமரி பேப்பர், அதே மாதிரி ஆர்எம் எக்ஸாம், மெரிட் குயிஸ் இதெல்லாம் இதுக்குள்ள வராது. அது என்ன செய்யும் வேறையாக என்ன செய்யும் நடக்கும். அது கம்ப்ளீட்டா ஃப்ரீயாக செய்யறது. அது இந்த இதுக்குள்ள இந்த கிளாஸுக்குள்ள அது வராது. 10 15 கிளாஸ் அதுக்குள்ள வராது. அந்த எக்ஸாம் பேப்பர் விளங்கப்படுத்துறது அதெல்லாம் வேறையாக என்ன செய்யும் வரும். இந்த 10 15 கிளாஸுக்குரிய பேமெண்ட் மந்த்லி பேமெண்ட் தான் உங்கள்கிட்ட என்ன செய்யும் அறவிடப்படும். மந்த்லி பேமெண்ட் தான் அறவிடப்படும். அடுத்ததாக நாங்க பிளான் பண்ணிருக்கோம் டியூட் வந்துக்கிட்டு பிடிஎஃப் ஷேர் பண்ணாம உங்களோட வீட்டுக்கு கொரியர்ல அனுப்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணல. சில வேலைகள் பிடிஎஃப் அனுப்ப வரலாம் அல்லது கொரியர்ல அனுப்ப வரலாம். நாங்கள் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட சாத்தியப்பாடுகளை பொறுத்து என்ன செய்யும் அது மாறுபடலாம். மந்த்லி பேமெண்ட் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கிளாஸ் சம்பந்தமான விஷயங்கள், கிளாஸ் தொடர்பான விஷயங்கள்னா இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணலாம். அல்லது நேரடியா நீங்க என்னோட பேசணும். இதுல வந்துக்கிட்டு மேனேஜர் நம்பர். நீங்க டிரெக்டா என்னோட பேசணும் அல்லது கிளாஸ் சம்பந்தமா, பாடங்கள் சம்பந்தமா, டிகிரி சம்பந்தமா ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இது எந்த நம்பர், இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக நம்மளோட யூடியூப் சேனல், எஃபி பேஜ், இது ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய அப்டேட்ஸ் வரும். அடுத்தது இன்னும் போக போக நாம என்ன செய்வோம் நிறைய கிளாஸ்களை சந்திப்போம். நாம படிச்சுக்கொண்டே என்ன செய்வோம் இருப்போம். இதுவரைக்கும் 2028 2028 எக்ஸாமோட டார்கெட். இப்போ நமக்கு இன்னும் 2.5 வருஷம் டைம் இருக்கு. அப்போ நம்ம இப்ப இருந்தே மெதுவாக படிக்கல போட்டு வந்தா தான் கடைசியில நம்ம வெற்றி கொடி என்ன செய்யலாம் நடலாம். சரிதானே பிள்ளைகள்? உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா வழங்கியிருக்கின்ற நான் நம்புறேன். நாம அடுத்தடுத்த கிளாஸுகள்ல சந்திப்போம். அது வரைக்கும் வாழ்த்துக்கள்.